الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبد الله ورسوله بلغ الرسالة وأدى الأمانة وقام بحجة ودعا بالحق على الأمانة صلى الله تعالى وسلم وآله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء وقال رسول الله صلى الله عليه وسلم حق الولد على الوالد أن يعلمه الكتابة والسباحة والرمي وأن يورثه طيبا أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. கண்ணியத்திற்குரித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மனித சமுதாயத்திற்கு இரண்டு விதமான அருள் பாக்கியங்களை கொடுக்கிறார். ஒன்று, அதை எல்லா நபர்களுக்கும் அல்லாஹ் பொதுவாக கொடுப்பது. அவன் பாவியாக இருந்தாலும் ஈமான்தாரியாக இருந்தாலும் அவன் என்னவனாக இருந்தாலும் அது நிச்சயமாக அவனுக்கு உண்டு. உதாரணமாக, மழை பெய்கின்றது, அதை அனுபவிக்கின்ற பாக்கியம். காற்றை சுவாசிக்கின்றோம், அது எல்லா நபர்களுக்கும் உரித்தான ஒன்று. அதே போல ஒரு சில விஷயங்கள் அது எல்லா நபர்களுக்கும் கிடைக்கும். ஆனா ஒரு சில அருள் பாக்கியங்கள் எப்படிப்பட்டதுன்னு சொன்னா, அல்லாஹ் அதை தான் நாடியவர்களுக்கு மட்டுமே கொடுக்கிறான். அதை யாருக்கு அல்லாஹ் குறிப்பாக்குகிறானோ அவர்களுக்கு மட்டுமே கொடுக்கிறான். உதாரணமா நாம் வழக்கமாக தெரிந்த ஒன்று ஈமான். ஈமான் அது எல்லா நபர்களுக்கும் கிடைக்கக்கூடிய ஒன்று அல்ல. ஆரோக்கியம் அது எல்லா நபர்களுக்கும் கிடைக்கக்கூடிய ஒன்று அல்ல. அதே போல மன நிம்மதி, நீ எத்தனை கோடி வைத்திருந்தாலும், எப்படிப்பட்ட உயர்ந்த பொசிஷன்ல நீ வேலை செய்யக்கூடிய ஒரு ஆபீசரா இருந்தாலுமே கூட நிம்மதி உன்னிடத்துல இல்லை, அது அல்லாஹ்விடத்துல இருக்கு. அப்ப அது மாதிரி ஒரு சில விஷயங்களை அல்லாஹ் எல்லா நபர்களுக்கும் கொடுக்கிறது கிடையாது. யாரை அல்லாஹ் தேர்ந்தெடுக்கிறானோ அவர்களுக்கு மட்டும்தான் கொடுக்கிறான். அந்த வரிசையில நீங்க பார்த்தீங்க என்று சொன்னால், அல்லாஹ் யாரை நாடுகிறானோ, எந்த தம்பதியை அல்லாஹ் தேர்ந்தெடுக்கிறானோ அவர்களுக்கு மட்டுமே குழந்தையினுடைய பாக்கியத்தை கொடுக்கிறான். ஒரு காலத்துல குழந்தை பாக்கியத்தை பத்தி பேசினா பெருசா தெரியாது. ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க பழையவங்க சொல்றதை கேட்டிருக்கலாம். ஊர் ஊரா தெருவா என்ன இருக்குன்னா, கருதடை செய்யக்கூடிய மையம் தான் இருக்கும். கரு உருவாக இப்படி தடுக்கிறது. குழந்தைகள் இன்னைக்கு ஜாஸ்தி ஆயிருச்சு. ஆனா ஒரு 30 வருஷம் கழிச்சு 2024 நீங்க பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் ஐவிபி தான். செயற்கையான முறையில் குழந்தையை உருவாக்குவது எப்படி? ஒரு குழந்தைக்காக வேண்டி தவந்தவமாக இருந்து லட்சக்கணக்கில், 1000 கிடையாது, லட்சக்கணக்கில் செலவு செய்து ஒரு குழந்தை கிடைத்து விடாதா என்று இயங்குகின்ற காலம். அப்ப என்னன்னா, குழந்தை என்பது இது அல்லாஹ் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய வரப்பிரசாதத்துல ஒன்று. நாம் வாழ்ந்துவிட்டு மரணிக்கின்ற பொழுது நாம் யார் என்ற அடையாளத்தை சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, அது வாரிசுகள் தான்.
குழந்தைங்க தான். குழந்தைங்க இல்லாதவங்க வாழ்க்கை அது அவங்க மௌத்தாகவும் முடிஞ்சு போயிடும். அதற்கு பின்னால் அவர்களுடைய பெயரை சொல்வதற்கு கூட ஆள் இருக்காது. அவர்களுக்காக மன்னிப்பு தேட, அவர்களுக்காக துஆ செய்ய, அவர்களுக்காக நன்மைகளை எத்தி வைப்பதற்கு கூட வாரிசுகள் இருக்காது. அப்ப குழந்தை என்பது அல்லாஹ் தரக்கூடிய பொக்கிஷம். ஆனா இன்னைக்கு பிரச்சனை என்னன்னா, குழந்தைகளை எப்படி நாம ஹேண்டில் பண்றோம்? இதை குழந்தைங்க பெற்றவங்க தான் கேட்கணுன்றது அவசியம் இல்லை. குழந்தை யார் நாளைக்கு பெற்றெடுக்க போறோமோ, யார் பெற்று விட்டோமோ, யார் பெற்று வளர்த்து விட்டோமோ, எல்லா நபர்களுக்கும் இஸ்லாமிய பார்வையில் சில வழிகாட்டுதல்களை கட்டாயமாக நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். சொகை கொடுத்தான் அல்லாஹ் நடிகார்களே, ஒரு திருமணமாகாத ஒரு ஆண் அல்ல திருமணமாகாத ஒரு பெண், இந்த ரெண்டு பேருக்கு என்னங்க குழந்தையுடைய கடமை? இவங்க மேல என்ன கடமை? குழந்தை பிறந்தாதான கடமை. ஆனா மார்க்கெட்ல என்ன சொல்லுதுன்னா, கிதாபுகள் எழுதுறாங்க, ஒரு குழந்தைக்கு செய்ய வேண்டிய கடமை எப்போ உருவாகுதுன்னா, ஒரு ஆண் தனக்காக ஒரு துணை தேடும் பொழுது, ஒரு பெண் தனக்காக ஒரு ஆண் துணை தேடும் பொழுது ஒரு குழந்தைக்கான கடமை உருவாகி விடுகிறது. எப்படி? பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொன்னாங்க, துன்கஹுல் மர்அத்து லி அர்பா, ஒரு பெண்ணை 4 விஷயம் திருமணம் செய்யறாங்க இன்னைக்கு. ஒன்னுலி மாளிகா, நல்ல செல்வமான குடும்பங்க, அந்த வீட்டுல பொண்ணு கேட்டா காசு கிடைக்கும். ஒலி ஹசபிகா, ஊர்ல பெரிய குடும்பங்க, அந்த வீட்டுல பொண்ணு கேட்டா நமக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. வலி ஜமாலிகா, பொண்ணு ரொம்ப அழகான புள்ளங்க. அல்லது வலி தீனிகா, நபி 4வதா சொன்னாங்க, அல்லது அந்த பெண் நற்குணம் உடையவள், மார்க்க பற்று உடையவள், அவளை திருமணம் செய்தால் இந்த ஆணுடைய தீன் பாதுகாக்கப்படும். இந்த 4ல ஒண்ணு திருமணம் செய்ய போறான். மார்க் என்ன சொல்லுதுன்னா, ஒரு ஆண்மகனா இருந்தா நாளை உன் மூலமாக உருவாகக்கூடிய குழந்தையை வளர்ப்பதற்கு, அவளை நல்ல முறையில் தர்பியத் செய்வதற்கு இந்த பெண் தகுதியானவளா என்று பார்த்து திருமணம் செய். ஒரு ஆணை தேர்ந்தெடுக்கின்ற பொழுது, என் வயிற்றிலே உருவாகக்கூடிய ஒரு குழந்தை எதிர்காலத்திலே அந்த குழந்தை உருவாகி நல்ல முறையிலே ஒரு ஒழுக்கத்தை அடைவதற்கு இந்த ஆண் தகுதியானவனா என்று ஒரு பெண் பார்க்க வேண்டும். நாம் இந்த விஷயத்துல இன்னைக்கு பார்க்கிறோமான்னு தெரியல. ஏன்னா யார பொண்ணு போய் பார்த்துட்டு வரவங்கள்ட்ட கேட்டாலுமே, பொண்ணு பார்த்தீங்களா என்னங்க சொன்னாங்க அப்படின்னா, பொண்ணுக்கு என்னங்க குவாலிஃபிகேஷன், நல்லா படிச்சிருக்குதுங்க, மாஷா அல்லாஹ், டிகிரி படிச்சிருக்குதுங்க. சரி, மாப்பிள்ளை பார்த்துட்டு வந்தீங்களேங்க, என்னங்க மாப்பிள்ளை குவாலிஃபிகேஷன், நல்லா படிச்சிருக்காருங்க, ஃபாரின்ல சம்பாதிக்கிறாருங்க, இதை விட என்னங்க வேணும்? சரி, வேற என்னங்க கேட்டீங்க? வேற ஒண்ணுமே இல்லைங்க. ஒரு காலம் எப்படி இருந்துச்சுன்னா, முதல்ல குர்ஆன் ஓத தெரியுமா, நல்ல ஒழுக்கமுள்ள மகனா, நல்ல ஒழுக்கமுள்ள மணமகளா என்று கேட்கப்பட்ட காலங்கள்லாம் போய் இன்னைக்கு அதை பத்தி கேள்வியே இல்லை. உலகத்துக்கு என்ன கிடைக்கும், உலகம் சார்ந்து என்ன உருவாக்க முடியுங்க கேள்வியாக இருக்குது. அப்ப குழந்தையினுடைய கடமை எங்க உருவாகுதுன்னா, நாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு துணை, அந்த துணை நாளை உருவாகக்கூடிய குழந்தையை நல்ல முறையில் வளர்ப்பதற்கு தகுதியான நபரா என்று பார்த்து திருமணம் செய்யுங்கள். அடுத்து மிக முக்கியமான குழந்தை சார்ந்த கடமை என்ன தெரியுமா? இன்னைக்கு எல்லா பெரியவங்களுமே இதை முக்கியமா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒவ்வொரு குடும்பத்தையும் வழிநடத்தக்கூடிய பெருமக்கள், உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லித்தர வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியுடைய பேரை கேட்ட ஸலவாத் சொல்றது வாஜிப். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு குழந்தையினுடைய மிக முக்கியமான கடமை என்னன்னா, பிறந்த உடனே அந்த குழந்தைக்கு அழகான பேரை வைப்பது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொன்னாங்க, அன் யுஹ்ஸின இஸ்மஹு, பேரை வைக்கும் போது அழகான பேரை வைங்க. நபி எந்த இடத்துலயுமே அந்த ஊர்லயே இல்லாத பேரை வைங்கன்னு சொல்லல. அல்லது உங்க வீட்டுக்காரம்மா இருக்கிறாங்கல்ல, அவங்க ஊர்ல இல்லாத பேரை வைங்கன்னு சொல்லல. அப்ப பேரை வைக்கும் பொழுது அழகான பேரை வைக்கணும். எங்க கூப்பிடுறதுக்கு பார்த்து அழகா இருந்தா போதுமா? அர்த்தம் அப்படி இல்லை. அந்த பெயருக்கு உண்டான அர்த்தம் அழகாக இருக்க வேண்டும். ஒண்ணு நபிமார்களுடைய பெயர், அல்லது தியாகத்தின் செம்மல்கள் சஹாபாக்களுடைய பெயர், பெண்களாக இருந்தா சஹாபி பெண்மணிகளுடைய பெயர், அல்லது நல்ல அர்த்தம் உள்ள. ஏன்னா பெயரை கூப்பிடும் பொழுது வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் அந்த பெயருக்கு என்ன அர்த்தமோ அது அந்த குழந்தையின் வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துமா.
கிதாபுகள்ல வருது. அது ஒரு ஹதீஸுன்னு கூட ஆதாரமா இருக்கு. வைக்கக்கூடிய பெயர் மிக முக்கியமானது. இன்னைக்கு என்னன்னா பெரிய பிரச்சனையா தான் இருக்குது. ரெண்டு விதமான தரப்பு. ஒண்ணு, அஜர்த்து மாறுங்கள்ட்ட கேட்கறதே கிடையாது. அஜர்த்து மாறுங்கள் அறிஞர் பெருமக்கள்கிட்ட கேட்கறதே இல்லை. நெட்ல தட்ட வேண்டியது, ஒரு பேரை பார்த்து வைக்க வேண்டியது. அந்த பேர் என்ன அர்த்தத்துல இருந்தாலும் சரி. இன்னைக்கு என்ன செய்யறான்னா யூதர்கள் கையில தான் இன்னைக்கு .com இருக்குது. அவன் என்ன செய்யறான்னா ஒரு அழகான பேரை போட்டு தப்பான எழுதி வைக்கிறான். பியூட்டிஃபுல், ஏஞ்சல் ஆஃப் பேரடைஸ், என்னென்னமோ போடுறான். அது அர்த்தம் கிடையவே கிடையாது. நம்மளும் பார்த்து பியூட்டிஃபுல்லா பேரை வச்சு விடு. அப்ப முதல்ல இன்டர்நெட் மூலமா பேரை பார்த்து வைக்கிறதே எந்த விதத்திலும் நம்பகத்திற்கு உரித்தானது அல்ல. ஒரு இடத்துல அப்படிதான் ஒரு பேர் வச்சிருக்கிறாங்க. உதாரணம் சொல்றேன், அந்த குழந்தை பிறந்து 10 வருஷமா அதே பேர்லாம் கூப்பிடுறாங்க டெய்லியுமே. ஜானியா 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 ஜானியா. நீங்க என்ன நினைக்கிறீங்க ஜானியான்னு என்னன்னு? ஒரு பொம்பளை புள்ள பேரு. என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? நீங்க கற்பனையே செஞ்சு பார்க்க முடியாது. விபச்சாரின்னு அர்த்தம். காலையில் நைட்டு வரைக்குமே எந்திரி ஜானியா, ஸ்கூல் போ ஜானியா, நல்லா படி ஜானியா. யாரு? பொம்பளை பிள்ளை வைக்கப்பட்ட பேரு. நான் கேட்டேன், இங்க ஜானியான்னு பேர் இருக்குது, என்னங்க அர்த்தம்னு கேட்டேன். இவங்க வீட்டுக்காரர் எங்கேயோ ஒரு இடத்துல வேலை செய்தாரு பாவம், ஏதோ ஒரு நாட்டுல. அந்த நாட்டுல எங்க வேலை செய்தாரோ அந்த ஷேக்கு வீட்டுல அந்த சம்பந்தி அம்மாவுடைய பிள்ளைக்கு வைக்கப்பட்ட பேர் ஜானியாவா. வாய்ப்பே கிடையாது. அரபு மக்கள் அறிவு தெரிஞ்சவங்க. சரி, இதை பேரை சர்ச் பண்ணுவன்ட்டு அவருக்கு போனை போட்டு உண்மையில வீட்டுல என்ன பேரும் கேட்டோம். அது ராவ்லியான்ற பேரு. ராவ மாத்தி நம்மளுக்கு ஜான்ட்டானுங்க. ராவ்லியான பொருத்தத்திற்கு உரித்தானவள், நம்மளுக்கு மாத்தி ஜானியான்ட்டாங்க. விபச்சாரி. இப்ப என்னன்னா, பேரை வைக்கும் பொழுது மார்க்கம் சொல்லுது அது உன் குழந்தைக்கு செய்ய வேண்டிய முக்கியமான கடமை. தவறுன்னு அல்லாட்ட கேள்வி இருக்கு. அர்த்தமில்லாத பேரை வைப்பது, தவறான பேரை வைப்பது, அது நாளை குழந்தைக்கு எதிராக ஆபத்தை ஏற்படுத்தும். நல்ல பேரை வைக்கணும். இது ஒரு கூட்டமாச்சா? இன்னொரு கூட்டம் எப்படின்னா, அஜித் மாதம் கேட்கறது தான். நான் முதல்ல 10 எழுதி கொடுப்போம், வேணாங்க. அடுத்த 10 எழுதி கொடுப்போம், ஊர்ல இருக்கிற மாதிரி பேரா இருக்குது. அடுத்த ஒரு 10, இது என்னங்க எல்லாம் பழைய பேரா இருக்குது. மூசா, ஈசா, யஹியா, இஸ்மாயில், இஸ்ஹாக், என்னங்கெல்லாம் பழைய பேருங்க எல்லாம். அடுத்த 10 எழுதி கொடுப்போம். இல்லைங்க, அது என்னமோ அந்த லெட்டரு ராலையே வரணுமா, இது 6லயே, அது மாதிரி எழுதி கொடுங்க. இது மாதிரி ஒரு 50 எழுதி கொடுத்தாலுமே கூட இன்னைக்கு எந்த அளவுக்கு நம்ம அப்டேட் ஆயிட்டாங்கன்னா, இது எங்க வீட்டுக்காரம்மாவுடைய ஊர்ல யாரோ பேர் வச்சிருக்கிறாங்களாங்க, அதனால வேற ஏதாவது யார் வைக்காத மாதிரி எப்படி எழுதி தர முடியும்? பழனி நகர்ல எங்கேயோ ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தைக்கு பேர் வச்சிருக்கிறாங்க. அந்த குழந்தைக்கு வச்ச பேரு கூட இது தெருவில் வைக்க கூடாது. ஏன்? ஊர்ல வச்சுட்டாங்க, யார் வைக்காத பேரை சொல்லுங்க. அப்படி மார்க்க சொல்லவே இல்லையே. இதுவே ஒரு தவறான கலாச்சாரம். நல்ல பெயர் தான் வைக்க சொன்னார்களே தவிர யாரு வைக்காத பேர் வைக்க சொல்லல. நீங்க அரபு மக்கள்கிட்ட போனீங்கன்னா 2 பேர் பிரபலியமா இருக்கும். ஒரே தெருவில் 50 அப்துல்லா இருப்பாங்க. ஒரே தெருவிலேயே 50 அப்துல்லா இருப்பாங்க. ஏன்? அப்துல்லா சிறந்த பேர், அவ்வளவுதான். ஒரே தெருவிலேயே 300 முகம்மது இருப்பாங்க. ஏன்? முகம்மது நல்ல பேர், அவ்வளவுதான். அதை யார் வைத்திருக்கிறார் வைத்திருக்கவில்லை என்பது இஸ்லாமிய கலாச்சாரம் அல்ல. நல்ல பேர் வைக்கணும், அவ்வளவுதான். இது குழந்தைக்கு செய்ய வேண்டிய மிக மிக முக்கியமான கடமையில ஒண்ணு. சரியா பேர் வைக்கலன்னா அல்லாஹ் பாதுகாக்கணும், நாளைக்கு பதில் சொல்லணும். சரி, இந்த பிரச்சனைலாம் இருக்குது என்ன செஞ்சோம்னா, ஒரு PDF ரெடி பண்ணோம். ஆண்களுக்கு ஒரு 300 பேர், பெண்களுக்கு ஒரு 300 பேர். PDF கையில கொடுத்து இதுல 5 பேர் நீ சூஸ் பண்ணிட்டு வாப்பா, அந்த 5 பேர்ல எது நல்ல அர்த்தம் நான் சொல்றேன்னு சொல்லி கொடுத்தோம்னா சூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. இல்லைங்க, நமக்கு சூஸ் பண்ண தெரியலங்க, 5 சூஸ் பண்ண முடியல, நீங்களே பார்த்து சொல்லுங்க. ஏங்க, என்கிட்ட 10 50 எழுதி வாங்கிட்டு போனீங்களே, நாங்க என்னங்க செய்யறது? ஒவ்வொரு பேரும் 50 எழுதி எவ்வளவு சிரமமா இருக்குது. PDF கொடுத்தலாம் 5 சூஸ் பண்ண முடியல. சகை கொடுத்தான் அல்லாஹ் நடிகார்கள். எனவே பெயர் விஷயத்துல ஏற்றம் இருக்கக்கூடாது, இறக்கம் இருக்கக்கூடாது. இறக்கம் என்ன? எங்கேயோ யாரோ சொன்னாங்க வைக்கக்கூடாது. 2வது, ஒரு பேர் விஷயத்தை ரொம்ப குழம்ப கூடாது. ஒருத்தர் வந்து கேட்டாரு, எங்க பேர் சொல்லுங்க, வீட்டுல மாசமா இருக்கிறாங்க, பேர் வைக்கணும். எத்தனை மாசங்க? 4 மாசங்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு, பேர் வைக்கணும். அது பேர் ஏங்க, இன்னும் 6 மாசம் இருக்குது, இப்போ வாங்க பேர் சூஸ் பண்ணுவீங்க. இல்லைங்க, அதுல என்னன்னா, இப்ப குழந்தை பிறந்துருச்சு, குழந்தை பிறந்து 10 நாளாய் பேர் வைக்கல. 6 மாசத்துக்கு முன்னாடி பேர் சூஸ் பண்றேன்னு போய் 8 மாசமாயி பேர் வைக்கல. அப்ப ஒரு இஸ்லாம் ஒரு செயலை எப்படி சொல்கின்றதோ நாம என்ன செய்யறோம்னா அதை அப்படியே டிஃபிகல்ட்டா மாத்திடுறோம். திருமணம் ஈஸி, நாம என்ன பண்றோம்? திருமணம், எத்தனை விருந்து, சீரியல் போடணும், வீடியோ எடுக்கணும், ஆடியோ எடுக்கணும்.
சம்மந்த ஊத்தணும், மஞ்சள் தண்ணி ஊத்தணும், மாங்காய் தடவணும், வாழைமரம் நட்டு வைக்கணும். அப்பா எத்தனை ப்ராசஸ், எதுவுமே இல்லை, இஸ்லாம் சொல்லலையே. அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு வந்தாங்க, என்ன ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, என்ன அப்துல் ரஹ்மான் சட்டையில வேற மஞ்சள் கரையா தெரியுதுன்னாங்க. ஏன்னா அன்னைக்கெல்லாம் அத்தர் போட்டோம்னா கரை தெரியும் வெளியே. அப்துல் ரஹ்மான் மக்காவிலே மதினாவிலே ஆக மிகப்பெரிய செல்வந்தர். சொன்னாரு ரசூலுல்லாஹ்ட்ட, சிம்பிளா சொன்னார், ரசூலுல்லாஹ் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னாரு. டக்குன்னு நபி உடனே, என்னை கூப்பிடாம கல்யாணமா? நான் இவ்வளவு பெரிய அதிர்த்து தெரியுமா? என்னையே கூப்பிடல, நீயே சொல்லலையே. நான் யார் நிர்வாகி தெரியுமா? என்கிட்ட சொல்லாம கல்யாணமா? சொல்லலையே. நான் எத்தனை வருஷமா அவன்கிட்ட பழகிறேன், என்கிட்ட சொல்லவே இல்லை. பெருமானா அப்படியா, அல்ஹம்துலில்லாஹ் பாரக்கல்லாஹ் அவுலின் பிஷாத்தின் அவுலி மலோ பிஷாத்தின், ஒரு ஆட்டை கொடுத்து வலிமா பண்ணிருப்பான். சிம்பிள் ஆக்கிட்டாங்க. நாம பேரை எங்க பேர் வைக்கிறது இல்லைங்க, குழந்தைக்கு கொலுசு போடுறது பிரச்சனை. நினைக்கலாம் குழந்தைக்கு வெள்ளி கொலுசு போடுறதா, பித்தாளை கொலுசு போடுறதா, எத்தனை நாள் கொலுசு போடுற சண்டை ஓடுது வீட்டுல. ஒவ்வொரு சின்ன காரியங்களையும் இஸ்லாத்தினுடைய அறிவு இல்லாததால் எல்லாம் டிஃபிகல்ட்டா மாறுது. இப்ப நபி சொன்னாங்க, அழகான பேரை வைப்பா, நல்ல பேரை வை. குழந்தைக்கு செய்ய வேண்டிய 2வது கடமை. குழந்தைக்கு செய்ய வேண்டிய 3வது கடமை என்ன தெரியுமா? பெருமாள் அதே ஹதீஸ்ல அடுத்து சொன்னாங்க, குழந்தை பிறந்துருச்சா தாயும் தந்தையும் ஒரு விஷயத்தில் கவனமாக இருங்கள். அந்த குழந்தைக்கு, அந்த ஆண் குழந்தைக்கு அல்லது அந்த பெண் குழந்தைக்கு நல்ல ஒழுக்கத்தை கற்பிப்பதில் கவனமாக இருங்கள். நாங்க அஜயத்துல கொண்டு போய் விட்டோம், அஜயத்து சரியா உருவாக்கி விடல. அஜர் கொண்டு போய் விட்டோம், குழந்தை சரியா உருவாகல அப்படிங்க சொல்லவே முடியாது. அல்லாட்ட போயிட்டு இன்னைக்கு எல்லா பாரத்துக்கு அது மேல போட்டு விட்டுறது தப்பு இல்லை. எக்ஸ்பெக்டேஷன் பண்ணலாம். ஸ்கூலுக்கு போனா பையன் படிக்கல, ஆசிரியர் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணலாம், கேள்வி கேட்கலாம், மக்தம் மனசால் அது கேள்வி கேட்கலாம். ஆனால் அந்த குழந்தைக்கு முதல் ஆசிரியை அந்த தாய் தான். அந்த குழந்தைக்கான முதல் வாதியார் தந்தை தான். நல்ல ஒழுக்கங்களை கற்பிப்பது. சங்கை கொடுத்தான் அல்லாஹ்வின் அடியார்களே, எப்படிப்பட்ட பலகீனமான குழந்தையும் பலமாக்கக்கூடிய பவர் ஒரு தாயிடத்தில் இருக்கின்றது. எப்படிப்பட்ட திறமையான குழந்தையும் பலகீனமாக மாற்றக்கூடிய அதே திறமை ஒரு தாயிடத்தில் இருக்கின்றது. அதனால சொல்லுவாங்க, குழந்தையினுடைய முதல் மதரசா தாயினுடைய மடி. அந்த தாய் பால் ஊட்டுகின்ற பொழுது உது செய்து அந்த குழந்தைக்கு பால் ஊட்டுகின்ற பொழுது என்ன வார்த்தை சொல்லுகிறாளோ அது குழந்தையின் வாழ்க்கையாக மாறும். ஒரு தாய் மாதமாக இருக்கின்ற பொழுது, கர்ப்பமாக இருக்கின்ற பொழுது அவள் எதை செய்கிறாளோ அது குழந்தையின் வாழ்க்கையாக மாறும். எதை பார்க்கிறாளோ அது குழந்தையின் சிந்தனையாக மாறும். என்ன பார்க்கிறோம், என்ன படிக்கிறோம், என்ன பேச வைக்கிறோம். இன்னைக்கு டாக்டர் சொல்றான், மாசமா இருக்கும் போது அவன் சொல்லி தரான். இன்னைக்கு கவுன்சிலிங் கிளாஸ்ல நல்லா ஹிந்து நாடுதெல்லாம் வாங்கி கொடுத்து, நான் ஹிந்து பேப்பர் இருக்குல்ல அதை படிக்க வைங்க, இல்ல இங்கிலீஷ்ல ரெக்கார்டு போட்டு அந்த அம்மாவை கேட்க வைங்க. ஏங்க கேட்கணும்? ஏன்னா குழந்தை உள்ள கேட்டுக்கிட்டு இருக்குது, குழந்தை உள்ள ஃபீல் பண்ணிட்டு இருக்குது. அப்ப என்ன செய்யணும்? அந்த 9 மாதம் அந்த குழந்தையை நீங்கள் எப்படி உருவாக்க நினைக்கிறீர்களோ அதை தரணும். மாசம் ஆன வரைக்கும் தொழுகிறது அந்த அம்மா. மாசமான பின்னாடி வெறும் செல்போன் டிவி மட்டும்தான். படமா பார்த்து பார்த்து குழந்தை பிறந்த 2 வயசுலயே பாட்டு பாடுது. ஆளுமா டோலுமான்னு பாட்டு பாடுது 2 வயசுலயே. ஏன் பொய்க்கெல்லாம் கிடையாது, ரீல்ஸ் இருக்குது 2 வயசுலயே. இதை நான் பொய் சொல்ல நினைச்சுக்காதீங்க. அதே 2.5 வயதில் அம்மா ஜூஸை மரணம் செய்த பிள்ளைகளும் இருக்கிறார்கள். அது எங்க உருவாச்சு? 2.5 வயசுல உருவாலங்க, 3.5 வயசு உள்ள ஒரு சேர்த்துக்குங்கள. அப்போ ஒரு தாய் தந்தை மாதமாக இருக்கின்ற அந்த பெண்மணி அந்த நேரத்துல சண்டை கூட போடக்கூடாதுங்கிறாங்க. ஏன்னா அதுவும் தாக்கத்தை ஏற்படுத்துமா. அப்போ ஒரு குழந்தைக்கான முதல் ஒழுக்கத்தினுடைய மதரசா ஒரு தாய் தந்தை தான். சொல்றது வருத்தமா நினைக்க கூடாது. இன்னைக்கு எங்க தந்தைமார் கூட இருக்கிறாங்க. இந்த ஸ்ட்ரக்சரை பேசினா நம்ம தீவிரவாதி ஆயிரும், அது வேற விஷயம். ஆனாலும் சொல்லிதான் நாங்க முடியும். திருமணமாயி 1 மாசத்துல ஃபாரின் போயிட்டாரு, சரி. அடுத்து மாசமா இருக்கும்போது வந்தாரு, 1 மாசம் தான் ஃபாரின் போயிட்டாரு, சரி. திரும்ப குழந்தை பிறந்த 1 வருஷம் கழிச்சு வந்தாரு, 1 மாசம் இருந்தாரு, போயிட்டாரு, சரி. நான் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, திருமணமாய் அந்த நாட்களிலும் உடனில்லை, மாதமாக இருக்கின்ற காலத்திலும் உடனில்லை, குழந்தை பிறந்த காலத்திலும் உடனில்லை. குழந்தையை தர்பியத் செய்ய வேண்டிய ஒழுக்கத்தை எதிர்பார்த்திருக்கக்கூடிய குழந்தைக்கு அந்த தந்தையால் எந்த பயனும் கிடைக்கவில்லை. நீங்க இந்த சைக்காலஜியை புரிஞ்சுக்கணும், இந்த மன உளவியலை புரிஞ்சுக்கணும். சிறுபிராயத்தில் அந்த குழந்தையோடு யார் தொடர்பில் இருந்தார்களோ, யார் எதை கொடுத்தார்களோ அதுதான் அந்த குழந்தையினுடைய எதிர்காலமாக மாறுகிறது. அப்போ ஒரு பெண்ணை விட தந்தை தான் ஒழுக்கத்தை கொடுப்பதில் முதல் கடமை.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி ஹதீஸ்ல சொல்றாங்க பாருங்க, அர்-ரஜுலு மஸ்ஊலுன் அலா அஹ்லி பைத்திஹி. பெரிய ஹதீஸ். நாளைக்கு யார் யாரோ அல்லாஹ்ட்ட பதில் சொல்லணும் ஒரு ஹதீஸ் வரும்போது பெருமானார் சொல்லக்கூடிய வார்த்தை, ஒரு தந்தை, ஒரு ஆண்மகன் தன் குடும்பத்தாரினுடைய மனைவி பிள்ளைகள் விஷயத்தில் பதில் சொல்லியாக வேண்டும். அல்லாஹ் தாயை கேட்கவே மாட்டான். நாம் என்ன நினைக்கிறோம்னா, புள்ள சரியில்லைன்னா அம்மா சரியா வளர்க்கல, புள்ள சரியா இருந்தா அம்மா சரியா வளர்த்துட்டாங்க. அல்ல, ஒரு பிள்ளையை சரியான பாதையில் உலக கல்வி மார்க்க கல்வியிலே வழிகாட்டக்கூடிய பொறுப்பு ஒரு தந்தைக்கு தான் இருக்கின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குழந்தைங்களை எப்படி ட்ரீட் பண்ணாங்க தெரியுமா? நாம என்ன சொல்றோம் இன்னைக்கு, நீங்க நம்மள உதாரணமா எடுத்துங்களேன். நம்மள்ட்ட உள்ள வார்த்தை என்னன்னா, எங்க சின்ன குழந்தைங்க அதுட்டு போய் தொழுகு ஓது ஒழுக்குமாறு தொப்பி போடு பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடு இதெல்லாம் சொல்லலாமாங்க? அப்படியா? நம்மளும் சொல்றது இல்ல. அப்படி யாரா சொன்னாலும் கம்முன்றுங்க. எப்படி ட்ரெஸ் போட்டா என்ன, எப்படி உட்கார்ந்தா என்ன, எப்படி நின்றா என்ன, எப்படி பேசினா என்ன, குழந்தை தானுங்க. எத்தனை வயசு குழந்தை? 18 வயசு குழந்தை. இன்று பெண்களை கற்பழிக்கக்கூடிய லிஸ்ட் எடுத்து பார்த்தா, அந்த எதிர்க்கக்கூடிய அந்த ஆண் காம வெறியினுடைய வயசு எடுத்து பார்த்தா 50% யாருன்னா 17 வயசு 18 வயசு 19 வயசு. ஆனா நமக்கு இன்னும் அவங்கலாம் குழந்தை, இன்னும் குழந்தை. பெருமானாருடைய அவங்க லைஃப் ஸ்ட்ரக்சரை பாருங்க. பெருமானார் சொல்லி கொடுத்த வாழ்க்கை எப்படி தெரியுமா? சின்ன குழந்தைங்கள்ட்ட கூட ஈமான் தௌஹீத சொல்லுவாங்க, அல்லாஹ் யார் சொல்லுவாங்க. நம்ம சொல்றோமா? இன்னைக்கு நடிகர்களை பத்தி பேசுறோம், வீட்டுல மத்த எல்லா விஷயம் பேசுறோம், அல்லாஹ் பத்தி பேசுறோமா குழந்தைகிட்ட? பெருமானார் பேசியிருக்கிறாங்க. இப்னு அப்பாஸ் சொல்றாங்க, நான் சிறுபிராயத்துல சின்ன குழந்தையா இருந்தப்ப நபி கூப்பிடுவாங்க, யா குலாம், ஓ ஸ்வீட் பேபி, பக்கத்துல வாங்க. கூப்பிடுற வார்த்தை எப்படி? ஸ்வீட் பேபி, கியூட் பேபி. நீ கூப்பிடும் போதே சனியனே நான் இங்க வா, தருதல் இங்க வா. ஏங்க உண்மையிலேயே நான் நடக்கிற சொல்றேன், நான் ஏதோ எக்ஸ்ட்ரா பயானுக்கா சொல்ல நினைக்காதீங்க. இன்னைக்கு பிள்ளைகளை பெற்ற தந்தை தாயினுடைய வாயில வரக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? உருப்படாதவன் என்ன சொல்லிங்க, வாடா நீ என்ன கூப்பிடும் அப்படி. பெருமானார் வாழ்க்கையில அத்தனை குழந்தைகளையும் அழைத்த 2 வார்த்தை, யா புனை யா குலாம். ஒவ்வொரு தாய் தந்தை எப்படிப்பா அவன் பிள்ளை கூப்பிடணும் சொல்லி கொடுத்தாங்க. யா குலாம் என்ன அர்த்தம்? ஓ அருமை குழந்தாய், ஸ்வீட் பேபி, பக்கத்துல வாக்கண்ணு. அந்த வார்த்தையிலேயே பாதி மடிஞ்சு போயிருவாங்க. நீ என்ன சொல்ல போறீங்கன்ட்டு. எப்படி கூப்பிடுறாங்க பாரு. கண்ணே பொண்ணே மாமணியெல்லாம் நீ 5 வயசு வரைக்கும் தான். டவுசரை போட்டு ஸ்கூல் போக ஆரம்பிச்சானா கண்ணே பொண்ணெல்லாம் கிடையாது. இன்னும் கொஞ்சம் தோல் வளர்த்துட்டானா அவன் பேர் கிடையாது. டே இங்க வா, ஏ இங்க வா, ஏன் போ அங்க போ, தம்பி இங்க வா. ஏன் 25 வயதானாலும், ஏன் உங்கள் பிள்ளைகளுக்கே பிள்ளை பிறந்தாலும் உங்கள் பிள்ளைகளை கண்ணே பொணிய மாமணி என்று அழையுங்கள். ஏன்னா நபி சொன்ன 2 வார்த்தை, யா குலாம் யா புனை. யா புனையன் என்ன? செல்ல குழந்தாய், பக்கத்துல வாக்கண்ணு. ரொம்ப செல்லமா பேசணும். பார்க்கும்போது சில குழந்தைங்களுக்கு பயமுறுத்துற மாதிரி இருக்கும். கூப்பிடும் போது பள்ளியாசலை போய் குழந்தைங்க விளையாண்டுட்டு இருக்கும். ஏன் பள்ளியாசல குழந்தை கூட்டு வந்து விளையாட தப்பு தான், நானும் அங்கீகரிக்கிறேன், இல்லைன்னு சொல்லல. ஆனா சொல்ற விதம் இருக்கு இல்ல, பள்ளியாசல என்னது மார்க் அப்படியே சொல்லி கொடுத்துருக்கு, அது தொடாது, வெளியே போ, ஒழுங்காரு. தவறு. குழந்தைகளை என் குழந்தையாக இருந்தாலும் அடுத்தவர் வீட்டு குழந்தையாக இருந்தாலும் குழந்தையை கண்ணியமாக செல்லமாக அன்பாக அழைக்க வேண்டும். பெருமானார் சொல்லி தராங்க. இப்னு அப்பாஸ் கூப்பிட்டு சொன்னாங்க, சின்ன குழந்தைங்க கூப்பிட்டு சொல்றாங்க, யா குலாம் இன்னி அல்லிமுக பி கலிமாத், நான் உனக்கு சின்ன வார்த்தையை சொல்லித்தரேன், நானு நல்லா ஞாபகம் வச்சுக்கோ கண்ணு. முதல்ல சொன்னாங்க, இஹ்ஃபதில்லாஹ், அல்லாஹுவை நீ பாதுகாத்துக்கொள், அல்லாஹுடைய கட்டளை பாதுகாத்துக்கொள், உன்னை படித்த ரப்பை பாதுகாத்துக்கொள். அடுத்து சொன்னாங்க, நீ இப்படி சரியா இருந்தன்னா யஹ்ஃபதுக, அவன் உன்னை எல்லா தருணத்திலையும் பாதுகாப்பான். நீ குழந்தையா இருந்தா பாதுகாப்பான், வாலிபனா இருந்தா பாதுகாப்பான், வயோதிகனாகிட்ட பாதுகாப்பான், யாரும் இல்ல பாதுகாப்பான். நீ கோடி ரூபாய் பங்களா உட்கார்ந்து இருக்கிற அப்பவும் பாதுகாப்பான், நடு ரோட்ல நிக்கிற அப்ப உன்னை பாதுகாப்பான். எப்ப நீ அவனை பாதுகாத்தால். இது சின்ன குழந்தை சொல்லி தர வார்த்தையா இது. சொல்லி தந்தாங்க. ஏன்? சிறுபிராயத்தில் உங்கள் குழந்தைகளுக்கு ஒழுக்கத்தினுடைய பாடத்தை கற்பியுங்கள். அவனுக்கு புரியுமா புரியாது யோசிக்காதீங்க, ஒரு நாள் அது புரியும். அடுத்து சொன்னாங்க, இஹ்ஃபதில்லாஹ், அருமை குழந்தாயே அல்லாஹ்வை பாதுகாத்துக்கொள்,
தஜிது துஜாகக, உன்னுடைய எல்லா காரியத்திலும் அல்லாஹ் அவளுக்கு முன்னாடி நிப்பாங்கன்னு. தந்தை நிப்பாங்கன்னு சொல்லல, தாய் நிப்பாங்கன்னு சொல்லல, உன் நண்பன் நிற்பாங்கன்னு சொல்லல, உன் மனைவி நிற்பாங்கன்னு சொல்லல, உனக்கு முன்னால் அல்லாஹ் நிற்பான் உதவிக்காக. இந்த பாடத்தை தான் சொல்லி தரணும். நான் இருந்தாலும் என் அம்மா, உங்க அம்மா இருந்தாலும் இல்லைன்னாலும், உனக்கு யார் இருந்தாலும் இல்லாலும் அல்லாஹ் இருப்பான் என்று பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்து பலர். மூணாவது வார்த்தை சொல்றாங்க, இதா சஅல்த ஃபஸ்அலில்லா, அருமை குழந்தாயே எதை கேட்டாலும் முதலில் அல்லாஹ்விடத்தில் கேள். அப்புறம் தான் அத்தாமா, அப்ப நண்பர்கள், அப்புறம் தான் ஒரு மனைவிக்கு கணவன் இரண்டாவது தான், முதலில் அல்லாஹ். இதா சஅல்த ஃபஸ்அலில்லா, ஒன்னு தேவைப்படுதா, ஒரு முஸல்லாவை விரி, 2 ரக்காத் தொழுகு, அல்லாஹ்விடத்தில் கேட்டுட்டு அப்புறமா உம்மா அப்பாட்ட போய் கேளு. நாலாவது வார்த்தை சொன்னாங்க, வைதா இஸ்தஅன்த ஃபஸ்தஇன் பில்லாஹ், உனக்கு உதவி தேவைப்படுதுன்னா முதல்ல அல்லாஹ் கூப்பிடுங்க. பெருமானார் குழந்தைகிட்ட பேசுற வார்த்தைங்க. இஸ்தஅன்த, உதவி தேவைப்பட்டால் ஃபஸ்தஇன் பில்லாஹ், முதல்ல அல்லாஹ்வை கூப்பிடு. வியாபாரத்தில் பிரச்சனையா, குடும்பத்தில் பிரச்சனையா, உன் படிப்பில் பிரச்சனையா, உன் கல்லூரியில் பிரச்சனையா, எந்த பிரச்சனைனாலும் யா அல்லாஹ் உதவி செய்ய அல்லாஹ். உன்னை விட்டால் ஒமா அன்த மின் வலியின் வலா நசீர், உன்னை தாண்டி எந்த வலியும் இல்லை, நசீரும் இல்லை, பொறுப்பாளனும் இல்லை, உதவியாளனும் இல்லை. அப்ப குழந்தைங்கள்ட்ட கூட ஒழுக்கங்களை கற்பிக்கணும். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சின்ன குழந்தை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ரொம்ப நாள் பணிவிடை செஞ்சாங்க. அந்த அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு குழந்தையா இருக்கும் போது பெருமானார் கூப்பிட்டு சொன்னாங்க, இதா தகல்த அலா பைத்திக், அனஸே அலா அஹ்லிக், வீட்டுக்குள்ள நுழைஞ்ச அப்படின்னா ஃபஸல்லிம், சலாம் சொல்லிட்டு போக்கண்ணு. சலாம் சொல்லுன்னா அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு சொல்லிட்டு போனாங்க. சொல்லிட்டு சும்மா சொல்லல, ஒரு விஷயத்தை பெருமானார் செய் என்று மட்டும் சொல்லல, செஞ்சா என்ன கிடைக்கும்னு சொன்னாங்க. நாம் இன்னைக்கு எப்படி குழந்தை ட்ரீட் பண்றோம்னா, தொழுவு போ, ஒழுங்கா ஸ்கூல் போ, ஒழுங்கா டியூஷன் போ, அங்க போ, இங்க வா, போவா போவா, செய்ய, உட்காரு, எந்திரி, அவ்வளவுதான். விலங்குகளை எப்படி சொல்லுவாங்கல்ல, உட்காரு, எந்திரி, நட. கட்டளை இடுவது பெரிய விஷயம் அல்ல, அதை செஞ்சா என்ன கிடைக்கும்னு குழந்தைக்கு சொல்லி தரணும். நீ ஸ்கூல் போய் படிச்சேன்னா உனக்கு நல்ல ஃபியூச்சர் உண்டுமாக்கங்க. நீ இந்த ஹோம்ஒர்க் படிச்சேன்னா, இந்த நேரத்தை நீ மீன் பண்ணாம இருந்தா உன் வாழ்க்கை பின்னால பிரைட்டா இருக்கும்மா. நீ மார்க்க கல்வி கற்றுக்கொண்டால் நீ ஒழுக்கமுள்ள பிள்ளையாக நீ வருவாய். அப்ப உன்னை செய்ன்னு சொல்லும் போது செஞ்சா என்ன கிடைக்கும் சேர்த்து சொல்லணும். பெருமானார் சொன்னாங்க, ஃபஸல்லிம், அனஸே சலாம் சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போ, ஏன்னா யகூன அலைக பரக்கத்தன் வஅலா அஹ்லி பைத்திக் சொன்னாங்க. நீ சலாம் சொல்லிட்டு போனா உனக்கும் பரக்கத்து உண்டாகுது, வீட்டில் உள்ள குடும்பத்தார்களுக்கும் பரக்கத் உண்டாகின்றது. சலாம் சொல்லிட்டு போனாலும் நீங்க தெரிஞ்சுக்குங்க, சலாம் சொல்லிட்டு உள்ள போனால 75% பிரச்சனையே முடிஞ்சு போச்சு. சில பேர் சொல்லுவாங்க, எங்க வீட்டுக்குள்ள போக பயமா இருக்குதுங்க. ஏங்க, பிரச்சனையா இருக்குதுங்க, போகாம இருந்தலாம்னு தோணுதுங்க. வீட்டுல போனா பொண்டாட்டி பிரச்சனை, பிள்ளைங்க பிரச்சனை, எக்கனாமிக்கல் பிரச்சனை ஏதாவது வருதுங்க. சிம்பிளான தீர்வு தெரிஞ்சுக்கோங்க. பெருமானார் சொன்னாங்க, சப்தமிட்டு சொல்லிவிட்டு சொல்லுங்கள், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்னைக்கு நாள் பாருங்க இருக்கு. ஏன் என்ன அர்த்தம்? உங்கள் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தி உண்டாகட்டும். அவங்க திரும்ப சொல்றாங்க, வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முடிஞ்சு போச்சு. என்ன பிளான் பண்ணி சண்டை கட்டலான்னு இருந்தாங்களோ பாதி மறந்துடுவாங்க. வரட்டும், அந்த பேசுகிறேன் இருந்திருப்பாங்க, பாதி மறந்து போயிடும். நீங்களும் அப்படிதான். முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா அப்பப்ப உள்ள அப்ப முடிஞ்சு போயிடும். இப்ப அப்படி இல்லை. 24 hours, 7 நாள் கணக்கு, 1 மாச கணக்கு, ஜூலை மாச கணக்கு. வரட்டும், ஜூலை மாசம் என்னெல்லாம் பண்ண, நீ வீட்டுக்கு வா, உனக்கு அப்புறமா இருக்கு. அதனால பல ஆளுங்க வீட்டுக்கே போறது இல்லை. ஒருத்தர் கேட்டேன் நான், எங்க ஃபாரின்ல இருக்கீங்க, உங்களுக்கு போர் அடிச்சு போலையா வாழ்க்கை? நாங்க எல்லாரும் சொல்லலை. அவர் சொன்னாரு, ஆனா போங்க ஹஜ்ரத், ஊருக்கு வந்தா 40 நாள் எப்ப போகணும் இருக்குதுன்னு. சிரிப்பதற்காக அல்ல, நாம் குடும்பத்திற்கு உள்ளே வருகின்ற கணவனை, ஒரு ஆணை எப்படி நாம் நடத்துகிறோம் என்பதற்கு அடையாளம். ஒரு வீட்டை விட்டு ஒரு ஆம்பளை வெளியே போறான்னா ஏங்கணுமா? மார்க்க சொல்லுது.
சரி வீட்டை விட்டு வெளியே போறோமே, பொண்டாட்டி பிள்ளைங்க சந்தோஷம் எல்லாம் மிஸ் பண்றோமே, ஒரு நாள் வந்துருவோமா இன்ஷா அல்லாஹ், அப்படி ஃபீலிங்கோட போனோம். எங்கேயாவது 3 நாள் ட்ரிப் போக மாட்டோமா? எங்கேயாவது டைம் கிடைக்காதா, சான்ஸ் கிடைக்காதா? 3 நாள் ஜமாத் நிறைய பேர் போறாங்க. இப்ப 40 நாள் ஜமாத்து கிளம்பிடு போலாம், பிரச்சனையே வேணாம் வீட்டுல. சங்கை கொடுத்தான் அல்லாஹ் நடிகார்களே. அனஸ் குழந்தை, அந்த குழந்தைக்கு பாடம் சொல்லி தராங்க. நீ வீட்டுக்குள்ள போனா சலாம் சொல்லிட்டு போ. பெருமானார் என்ன உணர்த்துறாங்கன்னா, நீங்கள் ஒருவன் பெரியவனாகிதான் ஒழுக்கம் தர வேண்டும் என்றால் அவன் பெரியவனாக ஆகும் பொழுது கெட்ட வழிக்கு போயிடுவான். எனவே குழந்தையாக இருக்கின்ற பொழுது குழந்தைகளுக்கு அவர்கள் புரிகின்ற பாஷையில் அன்பா பண்பா பாசமா நேசமா 4 நல்ல வார்த்தையை சொல்லிக் கொடு. அஜத்து சொல்லி தர மாட்டாரு, அத்தாமா சொல்லி தரணும். தந்தை தாய் தான் முதல் ஆசிரியர்கள். நான் சொல்லக்கூடிய வரலாற்று இந்த பேரை நீங்கள் முடிஞ்சா சர்ச் பண்ணி பாருங்க. இமாம் அபு ஹனீஃபா, இமாம் ஷாஃபிஈ, இமாம் இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லா, சலாஹுத்தீன் அய்யூபி, பாஜிர் பிஸ்தாமி, இவர்கள் எல்லாம் வரலாற்றில் தவிர்க்க முடியாத மிகப்பெரிய ஆசான்கள், லெஜண்ட்ஸ், உலகத்துடைய இவங்களை தவிர்த்துட்டு நீ ஒரு விஷயம் பேச முடியாது. அப்படிப்பட்ட நபர்கள் வாழ்க்கையில் அவர்கள் வாழ்வை புரட்டி போட்டது யாருன்னா அவர்களுடைய தாய்மார்கள். அவங்க செஞ்ச துவா, அவங்க சொல்லிக் கொடுத்த நல்ல ஒழுக்கம். எனவே திருமணம் ஆகாத வாலிபர்கள் ஒன்று நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் தேர்ந்தெடுக்கின்ற ஒரு பெண் உங்கள் குழந்தையை தர்பியத் செய்யக்கூடிய நல்ல ஒழுக்கம் உள்ள பெண்ணாக உருவாக்குகின்ற ஒரு பெண்ணை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். குழந்தைக்கு அடுத்து முக்கியமான விஷயம் என்னன்னா, பெருமானார் சொல்றாங்க ஹதீஸ்ல, சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், தாய் தந்தைக்கு என்ன பண்ணணும்னு தெரியுது, நிறைய சொல்லிட்டீங்க, குர்ஆன்லயே வருது, ஹதீஸ்லயே வருது. ஒரு குழந்தையாக ஒரு மகனாக மகளாக இருப்பவள் தாய் தந்தைக்கு என்ன செய்யணும்னு சொன்னீங்கல்ல, அதே பெற்றோர் பிள்ளைக்கு என்ன கடமை செய்யணும்? கல்யாணம் ஆனா 100 பவுன் போடணும், கல்யாணம் ஆனா 50 பவுன் போடணும், அல்லது இந்த இடத்த ஃபுல்லா எழுதி வைக்கணும், அல்லது இந்த ஃபாரின் இந்த ஜாப் வாங்கி தரணும். எதுவுமே பெருமானார் சொல்லவே இல்லை. பெருமானார் செல்வத்தை சொல்லவே இல்லை. பெருமானார் சொன்ன வார்த்தையை பாருங்க. பெருமானார் சொன்னாங்க, ஹக்குல் வலதி அலல் வாலித் ஐ யுஅல்லிமஹு அல் கிதாபத. உன் பிள்ளைக்கு நல்லா எழுத தெரியுதான்னு பாரு பாப்பா, அதை கற்றுக் கொடுனாங்க. இவனுங்க சொல்லுவானுங்க இஸ்லாம் கல்விக்கு எதிரானது. ஏப்பா, முதல்ல குழந்தை செய்யற கடமையே கல்வின்னு சொல்லுது மார்க்கம். தமிழ் படிக்கிறானா, எழுத தெரியுமா? வீட்டுல நாங்க சிபிஎஸ்சி ஸ்கூல் சேர்த்து விட்டோங்க, அவங்க பாத்துக்குவாங்க. இல்ல, நீ செக் பண்ணு. சிபிஎஸ்சி ஸ்கூல் போறவனுக்கு தான் தமிழ் தெரிய மாட்டேங்குது. நீங்க யாரை கூப்பிட்டு கேட்டு பாரு. சிபிஎஸ்சியில படிக்கிறவனுக்கு தான் தமிழ் எழுதவும் தெரியல, படிக்கவும் தெரியல. அப்ப ஆங்கிலம் எழுத தெரியுதா, படிக்க தெரியுதா? நீங்க பரிசோதனை செய்யுங்கள். அல்லிமஹு கிதாபத்தை, அவனுக்கு மொழி ஆற்றலை கற்றுக்கொடு. அதான் உயர்ந்த பண்பு. 2வது சொன்னாங்க, வசிபாஹத, நீச்சல் அடிக்க பழகி கொடு. ஒரு தந்தையினுடைய பொறுப்பு. நபி சொல்றான், ஒரு ரம்மிய அம்பு எய்வதை சொல்லிக் கொடு. அந்த இது இருக்கணும், அந்த திறமை இருக்கணும். இன்னைக்கு சொல்லணும்னா இன்னைக்கு ஜூடோ, பாக்ஸிங், டேக்வாண்டோ, டிஃபென்ஸ், கராத்தே சொல்றோம்ல, இது மாதிரியான தற்காப்பு கலைகளை உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். கடமை. 4வதா சொன்னாங்க, அவன் நல்ல ஒழுக்கமுள்ள ஆண்மகனாக பெண் பிள்ளையாக உருவாகுவதற்கு மார்க்க கல்வியை கொடுங்கள். நீங்க உலகத்துல எங்க வேணாலும் தேடுங்க, ஒருத்த ஒழுக்கம் உள்ளவனா பெர்ஃபெக்டா இருக்கணும்ன்ற ஒரு சிலபஸ் லெசன் கொடுக்கக்கூடிய ஒரே கல்வி மார்க்க கல்வி மட்டும்தான். உலக கல்வியில மொத்தத்துல எப்படி ஏமாத்தலாம், எப்படி வட்டி கணக்கு போடலாம், எவனை எப்படி ஒழிச்சு விடலாம், எப்படி போனா என்ன கிடைக்கும், ஷார்ட்கட்ல போனா என்ன கிடைக்கும், எல்லாம் சொல்லி தருவாங்க. ஒழுக்கத்தை கற்றுத்தரக்கூடிய ஒரே கல்வி உலகத்தில் மார்க்க கல்வி மட்டும்தான். அதனால என்ன செய்யணும்னா, பிள்ளைகளுக்கு குர்ஆனுடைய கல்வி சென்று விட்டதா? என் பிள்ளைகள் குர்ஆனை ஓதுகிறார்களா? குர்ஆனை மனனம் செய்கிறார்களா? குர்ஆனை விளங்க தெரியுமா? மார்க்க சட்டம் தெரியுமா? தொழுக தெரியுமா? ஒன்னும் இல்லை. நாளைக்கு நான் மௌத்தா போனா என் பிள்ளை ஜனாசா தொழுகைக்கு தெரியுமா? யோசிச்சு பார்த்துருக்கோமா? என்னைக்காவது ஒரு ஜனாசா ஒன்று, திடீர் மரணம், தந்தை மௌத்தாயிட்டார், திடீர்னு மரணம், விபத்து ஏற்பட்டு மௌத்தாயிட்டார். மகன் நிக்கிறாரு, இன்னும் 2 மணி நேரத்துல ஜனாசா தொழுகை.
மகன் வந்து நிக்கிறாரு, சொல்ல ஜனாசா தொழுகை எப்படி தொழுகணும் சொல்லி கொடுங்க. ஒரு 4-5 தடவை சொல்லி கொடுத்துருப்போம், ஒரு 4-5 தடவை. அவரால் தொலை வைக்கிறது இல்லை. ஜனாசா தொழுகையை தன் தந்தைக்காக செய்யக்கூடிய கடைசி வணக்கம், கடைசி கடமை உலகத்துல செய்யக்கூடிய ஒரு துவா ஜனாசா தொழுகை. சொல்ல தெரியல ஏங்க, ஒரு துவா வருது, அல்லாஹ் மக்ஃபிர் லஹு வர்ஹம்ஹு வானஸ் அல்லாஹ் மக்ஃபிர் ஹய்யினா மையித்தினா ஷாஹிதா காயிபினா. அந்த துவாவை விடுங்களேன். தொழக்கூடிய முறை தெரியல, பக்கத்துல தொழுகிறார். அதே நேரத்துல 2 மணி நேரம் கழிச்சு தொழ முடியல, எப்படி தொழுது போயிட்டார். சகை குறித்தான் அல்லாஹ்வின் அடியார்களே, உங்கள் குழந்தைகளுக்கு அடிப்படை தீனை கொடுத்தீர்களா இல்லையா? பெருமானார் சொன்னாங்க, நீ கொடுக்கின்ற உயர்ந்த சொத்து அவனை கரெக்டா காலை மாலை மதரசாக்கு அனுப்பி வச்சு அந்த ஆண் குழந்தைகளை பெண் குழந்தைகளை மார்க்க கல்வி கற்ற பிள்ளைகளாக உருவாக்குங்க. இல்லைன்னா நாளைக்கு எல்லாரும் பதில் சொல்லணும். நாளைக்கு எல்லாம் சொத்தை கொடுத்தியா, சுகத்தை கொடுத்தியா, பவுனை போட்டியா இல்லையா, படிக்க வச்சியா இல்லையா, ட்ரெஸ் வாங்கி கொடுத்தியா இல்லையா, வாகனம் கொடுத்தியா இல்லையா, அல்ல கேட்க மாட்டான். நல்ல ஒழுக்கத்தோடு நிறைந்த கல்வி கொடுத்தாயா இல்லையா, கண்டிப்பா அல்ல கேட்பான். சகை கொடுத்தான் அல்லாஹ்விடியார்களே. எனவே உங்கள் குழந்தைகளை நல்ல ஒழுக்கமுள்ள பிள்ளைகளாக உருவாக்குவதற்கு மார்க்க கல்வி கட்டாயமாக்குங்கள். இன்னைக்கு எப்படி மாறிச்சுன்னா காலம், எவ்வளவு சோதனை பாருங்க. ரொம்ப கைசேதமான ஒண்ணு. பையன் 10th முடிக்கல, பொம்பளை பிள்ளை 10th முடிக்கல, அதுக்குள்ளார ஸ்மார்ட் போன், ஆண்ட்ராய்டு போன். ஏன்னா இவர் என்ன நினைச்சிட்டாருன்னா, இவர் வாழ்க்கையில செய்யற பெரிய உபகாரமே பிள்ளைக்கு ஒரு ஆண்ட்ராய்டு போன் வாங்கி கொடுத்துட்டாங்க. இந்த தடவை வந்தாங்க சாம்சங் A53 A34 வாங்கி கொடுத்துட்டாங்க, அல்ஹம்துலில்லாஹ். அதான் பெருமை. இன்னைக்கு என் பிள்ளை செய்யற கடமை என்ன? செல்போன் வாங்கி தரது. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், எழுதி கூட தரேன் நான். 12th முடிக்கிறதுக்குள்ளார அவருடைய கல்வி காலம், கல்லூரி சேர்த்துக்குங்களேன். இந்த காலங்களில் எந்த பெற்றோர் தன்னுடைய ஆண் பிள்ளைகளுக்கு பெண் பிள்ளைகளுக்கு செப்பரேட்டா தனியாக பயன்படுத்தி கொள்வதற்கு ஒரு ஸ்மார்ட் போனை வாங்கி தருகிறீர்களோ, 2 விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நாளை மறுமையில் உங்களுக்கு அல்லாஹ்விடத்தில் நிச்சயமாக கை சேதம் ஏற்படும். இதை நீங்க எழுதி வைங்க. பத்துவோட ராஜத்து பத்துவாலா இல்ல சொல்றோம். ஏன்னா அவன் செய்யற பாவத்துக்கு நீ பதில் சொல்லணும், தந்தை பதில் சொல்லணும். அங்க தந்தை கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு காபத்துல அல்லாட கையேந்தி துவா செஞ்சுட்டு இருப்பாரு, பையன் போனை வச்சு பாவம் செஞ்சுட்டு வந்திருப்பான். பாவம்னா சாதாரண பாவம் இல்லை, அல்லாஹ் பாதுகாக்கணும். 2வது விஷயம் தெரியுமா? ஒரு 130 மாணவர்களுக்கு மத்தியில நடத்தின ஒரு சர்வே கணக்கெடுப்புல பார்த்த வரைக்கும் எந்த பிள்ளைகளிடத்தில் ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ செப்பரேட்டா ஒரு போனை வாங்கி தரீங்களோ அவர்களுக்குள்ளாக உருவாகின்ற முதல் உணர்வு, இனிமேல் படிச்சது போது ஓதுனது போதும். தன்னை போல தானாக உருவாகின்ற உணர்வு தானா போயிருது. ஏதாவது எக்ஸ்ட்ரா ஸ்கில் கத்துக்கலாம், ஓதலாம், மனம் செய்யலாம், அதெல்லாம் முடியாது. நல்லா படிப்பான், அதுவும் முடியாது. அரியர் எல்லாம் பாஸ் ஆனா போதுங்க, ஸ்கூல்ல பாஸ் ஆனா போதுங்க. அவன் உருவாகின்ற திறமை முழுக்க முழுக்க வீணா போகுது. ஒரே ஒரு செல்போன்னால. வந்தாரு லீவுல, வாப்பா வாங்கி கொடுத்தாரு, நாசமாகிட்டு போயிட்டாரு. சங்கை கொடுத்தான் அல்லாஹ்வின் அடியார்களே. எனவே உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் நல்லதை செய்யுங்கள். அவங்க சம்பாதிச்சு நாளைக்கு வாங்கிட்டு போட்டுங்க. பொம்பளை பிள்ளையா கல்யாணம் ஆகும் போது வாங்கி கொடுங்க. ஏன்னா அப்ப கொஞ்சமாவது சுய கட்டுப்பாடு வந்து விடும். சுய கட்டுப்பாடு இல்லாமல் நீங்கள் ஸ்மார்ட் போன் வாங்கி கொடுத்தீங்கன்னா ஈமானும் போயிடும், எல்லாமே போயிடும். ஒன்னும் இல்ல, பெரிய உட்கார்ந்து சபதாயம் தாராளமா சொல்லலாம், அப்பதான் தெரியவர் வெளியே. 13 வயதுக்கு மேலாக 13 வயசுல ஆரம்பிச்சு கல்யாணம் பண்ற வயசு வரைக்கும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். 100க்கு 70%, அதாவது 10ல் 7 பேரு பான் வீடியோஸ்க்கு அடிக்டா இருக்கிறாங்க. நீங்க இதை பேசுறதுக்கே தயாரா இல்லை சமூகம். இன்னைக்கு அதை பேசவே தயாரா இல்லை. அடிக்ட்னா சும்மா இல்லை, வாரத்துல ஒரு நாள் ஆபாச வீடியோ பார்த்தாங்க அப்படிலாம் இல்லை. தினந்தோறும் ஆபாச வீடியோக்கள் சிக்கி தவிக்கின்ற சமுதாயம், ஆண் பிள்ளையாக இருக்கட்டும் பெண் பிள்ளையாக இருக்கட்டும், நாளுக்கு நாள் அதிகமாகுது. வாழ்க்கை இருண்டு போகுது. அவனால எந்த காரியத்தையும் ஒரு போக்கஸ்டா செய்ய முடியாது. சோர்வு ஏற்படுது, நரம்பு தளர்ச்சி ஏற்படுது,
ஆன்ம குறைவு ஏற்படுது, திருமணம் செய்ய பயம் ஏற்படுது. ஆபாசத்தை பார்த்து 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 அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எந்த உறவுகள் நமக்கு ஹலால் ஹராம் என்பதை கூட பிரிச்சு பார்க்க முடியல. இந்த டாபிக் நீங்க சாதாரண கடந்து போயிடக்கூடாது. இது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாதுன்னு கூட தெரியல. பல பேருக்கு தெரியாமலே வாழ்க்கை ஓடி போகுது. ஒரே ஒரு மாணவனிடத்தில் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி போன் வாங்கி வச்சிருந்தோம். இந்த ஊர்ல இல்ல, வெளியூர் ஊர்ல. அவர்கிட்ட போன் கைப்பற்றி இருந்தோம். வாங்கின 2வது நாள் பயங்கரமா அழுகிறா. அப்படி அந்த பையன் சொல்லிட்டு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? டெய்லி நைட் 8 மணி 9 மணிக்கு மேல நான் ஆபாச வீடியோ பார்த்து பழகிட்டேன், என்னால பார்க்காம இருக்க முடியல, உடல் நடுங்குது எனக்கு, அதனால போனை கொடு. நான் அடிச்சு சொல்றேன், 10க்கு 7 பேர் பான் வீடியோஸ் அடிக்ட். அதை பத்தி பேசவே தயாரில்லை. ஒரு போன் வாங்கி தரோம், எதை பயன்படுத்தணும் எதை பயன்படுத்தக்கூடாது, எதை பயன்படுத்தினால் பயன், எதை பயன்படுத்தினால் ஆபத்து, உன் ஈமானை கரித்து விடும், மறுமையை நாசமாக்கி விடும், அல்லாஹ்வுடைய சாபத்தை கொண்டு விடும், உன் உலக வாழ்க்கை நாசமா போயிடும். ஆபாசத்துக்கு அடிக்ட். எல்லாம் என்னவாகுது? கல்யாணம் ஆனா குழந்தை இல்லை, சந்தோஷமான வாழ்க்கை இல்லை, தைரியமான வாழ்க்கை இல்லை. சங்கை குறித்தான் அல்லாஹ்வினுடையார்களே. எனவே சாதாரணமாக கடந்து செல்லக்கூடிய ஒரு விஷயம் அல்ல. செப்பரேட்டா போன் வாங்கி கொடுத்து, தனிமையில ஒரு அறையை கொடுத்து, எல்லா சுதந்திரம். ஏன்னா இவர் பிள்ளைய நம்புறாராம் அதிகமா. எனக்கெல்லாம் என் பிள்ளை நம்பிக்கை இருக்குதுங்க. யார் அப்படி சொல்றாங்களோ அந்த வீட்டுல முதல்ல பிள்ளை ஓடி போகுது. அங்கதான் முதல்ல கெட்ட செய்தி வருது. மார்க் என்ன சொல்லுதுன்னா, உன் பிள்ளைகளின் மீது உண்மையான நம்பிக்கை என்ன தெரியுமா? அவ்வப்போது உன் பிள்ளைகளிடத்தில் கேள்வி எழுப்ப வேண்டும். எப்போ உண்மைக்கு வந்துடும் இல்லப்பா, இன்னைக்கு 10 மணி கேளு. நீ முதல் நாள் அந்த கேள்வியை கேட்காதனாலதான் அவன் எங்கேயோ ஒரு இடத்தில் 1 வருஷம் கழிச்சு வீணா போறான். என்னப்பா எப்போ 8 மணி நேரம் தான் தூங்குவேன், ஏன் ரொம்ப நேரம் தூங்குற, என்னாச்சு? கேள்வி கேளுங்க. எப்போ நல்லாதானே இருப்ப, இன்னைக்கு ஒரு உம்முன் இருக்கு, அந்த கேள்வி கேளுங்க. கேள்விகளை கேட்பது அது சந்தேகம் அல்ல, அதுதான் அவர்கள் மீது இருக்கின்ற உண்மையான நம்பிக்கையும் நன்மதிப்பும். சங்கை குறித்தான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே. எனவே நாம் செல்போன்களை வாங்கி கொடுத்து அவர்கள் வாழ்க்கை அளிப்பதை விட நல்ல கல்விகளையும் மார்க்க கல்வியும் கொடுத்து அவர்கள் வாழ்க்கையின் தரத்தை உயர்த்தி வையுங்கள். குழந்தைக்கு செய்ய வேண்டிய முக்கியமான இந்த கடமை என்ன தெரியுமா? நிறைய பேர் நீங்க மறந்துட்டோம். நிறைய பேரோட வாழ்க்கையில மறந்து போகுது. மதியம் எல்லா பக்கம் விசேஷம் நினைக்கிறேன். ஒன்னும் வீட்டில் பிரியாணியா இருக்கும், அல்லது கல்யாண ஃபங்க்ஷன் வேற. அதனால கரெக்டமா இருக்கு சில பேர்த்துக்கு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க, ஸலாத்து தஅவாத்தின் யுஸ்தஜாபு லஹா. 3 துஆ இருக்குது, லா ஷக்க ஃபீஹின். நபி சொல்றாங்க, நான் அடிச்சு சொல்றேன், சந்தேகமே இல்லாம அந்த 3 பேருடைய துஆ ஏற்கப்படும். கையேந்தனா ஏற்கப்படும். 3 பேருடைய துஆ. பெருமானார் முதல்ல சொன்னாங்க, தாவத்துல் வாலித், ஒரு தந்தை தன் பிள்ளைக்காக செய்கின்ற துஆ. எங்க தந்தை எப்படிப்பட்டா இருக்கிறாங்க? தந்தை தொழுகையாளி, தொழுகை இல்ல, ஈமான்தாரி, அது சரியான ஈமான் பலகீனம், எப்படி இருந்தாலும் தன் பிள்ளையை நினைத்து தன் பிள்ளையின் எதிர்காலத்திற்காக வேண்டி கையேந்தி, என் மகனை என் மகளை வீணாக்கி விடாதையா அல்லாஹ், நல்ல ஒழுக்கமுள்ள பிள்ளைகளாக உருவாக்கிடியா அல்லாஹ், நல்ல எதிர்காலத்தை நசீபாக்கி எடுத்தாயா அல்லாஹ் என்று ஒரு தந்தை துஆ செய்வானே. ஆனால் பெருமானார் சொன்னார்கள், அந்த துஆ சந்தேகம் இல்லாமல் ஏற்கப்படுகிறது. ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும், நம்முடைய குழந்தைகள், நம்முடைய வாலிப செல்வங்கள் வெறும் திறமையால், வெறுமனே முயற்சியால் மட்டும் முன்னேறுவது கிடையாது. ஒரு தாய் தந்தையினுடைய துஆ மிக ரொம்ப முக்கியமானது. ஒரு தாய் தந்தையினுடைய துஆ இல்லாமல் வெறுமனே திறமையால் முயற்சியால் எந்த குழந்தையும் வாழ்க்கையில் சரித்திரத்தில் முன்னேறி வெற்றி பெற்றார்கள் என்று பார்க்கவே முடியாது. முன்னேறியெல்லாம் வெற்றி பெற முடியாது. அப்ப நாம துஆ செய்யணும், ஒவ்வொரு நாளும் துஆ செய்யணும். தஹஜ்ஜுல, ஃபர்லான் தொழுகைக்கு பின்னால மௌத் வரைக்கும் துஆ செய்யணும். அந்த பிள்ளைகளை நமக்கு பிடித்திருந்தாலும் சரி, பிடிக்காவிட்டாலும் சரி. பெருமானார் வாழ்க்கை எடுத்து பாருங்க, எந்த குழந்தையை பார்த்தாலும் துஆ. இப்னு அப்பாஸை பார்த்தோன்னே துஆ செய்தார்கள், அல்லாஹும் அல்லிம்ஹுல் கிதாப், யா அல்லாஹ் குர்ஆனுடைய ஞானத்தை இப்னு அப்பாஸ் என்ற குழந்தை நசீபாக்கி தருவாயாக என்று சொன்னார்கள். பெருமானாருடைய காலத்திற்கு பிறகு குர்ஆனுடைய ரயீசுல் முஃபஸ்ஸிரீன்,
குர்ஆனுக்கு விரிவுரை சொல்றதுல முதல் டாப் டக்கர் யாருன்னா இப்னு அப்பாஸ். பெருமானார் செஞ்ச துவா. ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு, உஸாமா ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு, ரெண்டு குழந்தைங்க ஒண்ணா வராங்க, பெருமானார் துஆ செய்றாங்க, அல்லாஹும்ம அர்ஹம்ஹுமா, அல்லாஹ் உஸாமா இப்னு ஸைதுக்கும் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் ரெண்டு குழந்தைக்கும் யா அல்லாஹ் ரஹ்மத் செய்வாயாக. துஆவுடைய வாசகம் வாயிலிருந்து வந்தாலும் துஆ தான் வரணும். அம்ர் இப்னு ஹுரைஸ் அவங்க சொல்றாங்க, நான் சின்ன குழந்தையா இருக்கும் போது எங்க அம்மா என்ன கூட்டிட்டு போவாங்க நபிகிட்ட. கூட்டிட்டு போனா எப்பெல்லாம் கூட்டிட்டு போவாங்களே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் வாழ்க்கையின் அபிவிருத்திக்காக, என் வாழ்க்கையின் பரக்கத்துக்காக பெருமானார் துஆ செய்தார்கள். எந்த குழந்தை பார்த்தாலும் துஆ செய்யணும். குறிப்பா நம்ம வீட்டு பிள்ளைங்க நாம துஆ செய்யணும். இன்னைக்கெல்லாம் காலம் மாறி போச்சு. குழந்தையாட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணும் போது எப்படி தெரியுமா பண்றோம்? அடங்கவே மாட்டேங்கிறாங்க, தண்டமா இருக்காங்க, படிக்க மாட்டான், ஓத மாட்டான், சொல்றதை கேட்க மாட்டேங்கிறான். என்னங்க புள்ள இது? நீ இப்படி பண்றல, நீ இப்படி மாறுவ பாரு, வாழ்க்கை வீணா போயிரும் பாரு. ஒரு தந்தை தாய் பேசுற வார்த்தையை அப்படி நீ இப்படி பண்றல, பின்னாடி அனுபவிப்ப பாரு, பின்னாடி அனுபவிப்பார்கள். அன்னைக்கு நீங்க அனுபவிப்பீங்க சொன்ன வார்த்தைக்காக. எந்த தருணத்திலும் சரியான முதிர்ச்சியான ஒரு தாய் தந்தை யார் என்றால் எந்த சூழ்நிலையிலும் பிள்ளைகளுக்கு எதிராக பதுவா செய்யவே கூடாது. நீ இப்படி என் பேச்ச கேட்கல, நீ என்னவா மாறன் பாரு. ரெண்டு பேர் வாயில விழக்கூடாது. ஒன்னு ஆசிரியர், இன்னொன்னு பெற்றோர். ரெண்டு பேர் எந்த தருணத்திலுமே தன் மாணவர்களையும் பிள்ளைகளையும் அவர்கள் சபிக்கவே கூடாது. ஏன்? அது டைரக்டா உடனே நல்லா ஏத்துப்பான். அதுக்கு மாற்றமா இப்படி யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு நாளும் காலையில மாலும் உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் சரியான விஷயத்தை துஆ செய்தால் உங்கள் பிள்ளைகள் ஆக தலை சிறந்த ஆளுமை படைத்த பிள்ளைகளாக உருவாகுவார். சங்கை கொடுத்தான் அல்லாஹ் நல்லடியார்களே. ஒரு ரிசர்ச் சென்டர் குழந்தைகள் விஷயத்தில் நலனை காப்பவர்கள். குழந்தைகள்னா சின்ன குழந்தை மட்டும் இல்லைங்க, எத்தனை வயசானாலும் குழந்தை தான். அவங்கள்ட்ட எப்படி நடக்கணும், ஒரு சில பாயிண்ட்ஸை மட்டும் எழுதுறாங்க அவங்க ரிசர்ச்ல. ஒரு ஆளுமை படைத்த திறமையான சரியான பெற்றோர் யார் என்றால் அவர்களிடத்தில் கீழே சொல்லக்கூடிய பண்புகள் இருக்கும். அப்படிதான் முடியுது வாசகமே. அதுல முதல் பாயிண்ட் எழுதியிருக்கிறாங்க, ஒரு தாய் தந்தை வாழ்க்கையில் எப்படி இருக்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு நாளும் குழந்தைகளை பார்த்து இது ஒன்னால் முடியும், இது ஒன்னால் செய்ய முடியும், இது நிச்சயமாக ஒன்னால் முடியும் என்று சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். யார் முடியாது என்றாலும் முடியும் என்று சொல்லணும். ஏன்னா ஒரு தாய் தந்தையுடைய வார்த்தை 1000 நபர்களின் படைபலத்தை விட பயங்கரமானது. உன்னால முடியும்பா, நீ கவலைப்படாதப்பா, உன்னால படிக்க முடியும்பா, உன்னால சம்பாதிக்க முடியும்பா, உன்னால லைஃப்ல முன்னேற வர முடியும்பா, அவன் சொல்றதெல்லாம் நீ கேட்காதப்பா, உன்னால முடியும்பா. யார் என்ன சொன்ன போதிலும் ஒரு தாய் தந்தை தன் பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் பாசிட்டிவ் புஷ் பண்ணணும். பாசிட்டிவ் மைண்ட்ல. இன்னைக்கு அது ரொம்ப குறைஞ்சு போச்சுங்க உண்மையிலே. சில குழந்தைங்கள்ட்ட பேசும்போது அவங்க வருத்தப்பட்டு சொல்ற விஷயம் என்ன தெரியுமா? நாங்க டிமோட்டிவ் ஆகிறது முதல் காரணமே அம்மா தாங்க. எதை பார்த்தாலும் செய்யாத, அதை செய்யாத, இதை செய்யாத, ஒன்னால முடியாத, அதை விட்டுரு, இதை விட்டுரு, அங்க போகாத, இங்க போகாத. உங்கள் பிள்ளைகளுக்கு முதலில் முடியும் என்று சொல்லுங்கள். ஒரு பிள்ளை வேகமா கூட்டு வராங்க, அதுல ஒரு துவா ஓதி விடுங்க. சரி, எதுக்குங்க துவா ஓதி விடணும்? இல்ல என் பிள்ளை பரீட்சையில பாஸ் ஆகணும். உண்மையிலேயே உங்க பிள்ளை பாஸ் ஆகக்கூடிய தரத்தில் தான் இருந்தாலுமே கூட ஒன்னால முதல் மார்க் எடுக்க முடியும் டெய்லி சொல்லிப்பாரு. 30 நாளைக்கு அவன் 31ஆவது நாள் அவனுடைய படிப்பை வேற மாதிரி இருக்கும். ஆனா இன்னைக்கு அது பிரச்சனை இல்லை. ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தா சரி, ஆசிரியரை போய் பார்த்துட்டு வந்தா சரி, மனசு மாறி போயிருது. ஒன்னால எங்க போனா கெட்ட பேரு தான்டா, உன்னையெல்லாம் படிக்க வைக்கிறதுக்கு மாடு மேய்க்க வச்சிருக்கலாம். அவன் மாடு மேய்ச்சா என்னைக்கு பணக்காரனா மாறி இருப்பான். உண்மையிலே அதான். நீங்க ரியாலிட்டியா பாத்தீங்கன்னா மாடு மேய்ச்சோன்னு ஆடு மேய்ச்சோன்னு நீ பெரிய பணக்காரனாகிறான் சமுதாயத்துல. மற்றவங்க சொல்றாங்க நம்ம ரியாக்ட் ஆகக்கூடாது. ஒரு பெற்றோருடைய சிறந்த ஆளும் என்னன்னா மற்றவங்க சொல்ல ரியாக்ட் ஆகக்கூடாது. அது போல சரியா தப்பான்னு கேட்கணும். எப்பா இது மாதிரி சொல்றாங்களே முதல்ல சரியா, நீ அப்படி பண்ணிருக்க மாட்ட, அப்படி பண்ணி சரி பண்ணிக்கோப்பா, முடிஞ்சு போச்சு. அங்க சொல்லிட்டு உள்ள வந்தாங்களோ இல்லையோ, என்னம்மா உன் பிள்ளைய கேட்டியா, என்ன நடந்துச்சு நேத்து, இப்படிலாம் பண்றானவம்மா, ஏதாவது ஒண்ணு புகையும்.
உடனே வீட்டுக்கு வந்து நீ அப்படியா, உன்னால நிம்மதி இல்ல, அது இல்ல, இது இல்ல, நீ அப்படியாரு இப்படி ஆயிருவ, எனக்கு அன்னைக்கே தெரியும் உன்னை பிள்ளை பெற்றிருக்க கூடாது. இப்ப சொல்றாங்க அவனுக்கு கல்யாணம் ஆகிற வயசு வந்துருச்சு, அவன் 15 வயசு தாண்டிட்டான், 20 தாண்டிட்டான், இப்ப சொல்றாங்க உன்னை பெற்றிருக்க கூடாது. சாத்தியமா அது? நாம நினைச்சால் அது முடியாது. யஹபுலிமை யஷா இனாசன் வயஹபுலிமை யஷாவுதுக்கூர். நான் நாடிவனுக்கு ஆண் குழந்தையும் நாடிவனுக்கு பெண் குழந்தை கொடுத்தே தீருவேன். அதை கொடுத்து உன்னை கண்டிப்பா சோதிப்புன்னு சொல்றான்ல. இன்னமா அம்மாளுக்கு மௌலாவுக்கு பித்துனா குழந்தை பெத்துட்ட, ஆஹா 4 ஆண் குழந்தை 3 ஆண் குழந்தை, இனி வாழ்க்கை 4 ராஜா. காலம் உனக்கு கடைசியில் அந்த தான் பெரிய சோதனை இருக்கு. அப்ப அல்லாஹ் குழந்தைகளை கொடுத்து சோதிப்பான். அப்ப நம்மள்ட்ட என்ன திறமை உண்டாகணும்னா, நாம எல்லா தருணத்திலையுமே குழந்தைகளுக்கு உங்களால் முடியும் என்ற அந்த திறமையை கொடுத்து பழகுங்கள். நீங்கள் கொடுக்கின்ற ஆக சிறந்த பானத்தில் சிறந்த பானம் நீங்க கொடுக்கக்கூடிய அந்த மோட்டிவ், பாசிட்டிவான மோட்டிவ் தான் உள்ளதிலேயே அவங்களை உருவாக்கும். அடுத்து அந்த ஆய்வுல சொன்னாங்க, ரெண்டாவதா, எப்போ உங்க குழந்தைய நீங்க முன்னோக்குனாலும் அவர்களை நல்லோர்களாக உணர வையுங்கள். நீ நல்ல குழந்தைமா, அஜர் தொழுகுவே இல்லை, மாஷா அல்லா, நீ நல்ல குழந்தைமா, முன்னாடில யாசின் ஓதுவே, இப்ப யாசின் ஓத மாட்டேங்கிறியே, நீ நல்ல பையன் தான், நல்லா படிப்பியே, உன்னை பத்தி எனக்கு தெரியுமா. இதை ஊர்ல எவனும் சொல்றது இல்லை, ஊர்ல எவனும் சொல்லிடுறான், வீட்டுல வாங்கதான் பெரிய பாடாது. அப்ப உங்கள் பிள்ளைகளை முன்னோக்கும் போதெல்லாம் நல்ல விதமாக முன்னோக்குங்கள். நீ நல்ல பையமா, நீ நல்ல பெண் பிள்ளைமா, நீ மாஷா அல்லா, நீ நல்ல குழந்தைமா. அப்படி சொல்லும் போதெல்லாம் எப்படி தெரியுமா தோணும், வாழ்க்கையில் தன் தாய் தந்தையிடம் கிடைக்கக்கூடிய அந்த புகழாரம் இருக்கிறது, அதற்கு ஈடாக உலகத்தில் எதுவுமே கிடையாது. அப்படி சொன்னீங்கன்னா பிள்ளைங்க உண்மையிலே ஆகா நம்ம இவ்வளவு திருட்டுத்தனம் பண்றோம், அப்போ நம்ம அம்மா நம்மளை இவ்வளவு புகழ்ந்து சொல்றாங்களே, வாழ்க்கையை மாத்திக்கணுன்ற உணர்வு தோன்றும். எனவே உங்கள் பிள்ளைகளை நல்ல விதத்தில் முன்னோக்குங்க. மூணாவது சொன்னாங்க, லிமிட் பவுண்டரி உருவாக்குங்க. ரொம்ப அற்புதமான வாசகம், நல்லா புரிஞ்சுக்குங்க. உன்னை செய்யாதன்னு சொல்றதை விட இதை எவ்வளவு செய்யணும்னு சொல்லி கொடுங்க. பிஸ்கெட் சாப்பிடாதுன்னு சொல்லக்கூடாது, அது திறமை இல்லை. சாப்பிட்ற பிஸ்கெட்ல நீ 2 தான் சாப்பிடுன்னு சொல்லணும். டீ குடிக்காத பால் குடிக்காதன்னு சொல்றதை விட நீ சாப்பிடுகின்ற உணவை இவ்வளவுதான் சாப்பிடணும். டிவி பார்க்க கூடாதுன்னு சொல்றதை விட 1/4 மணி நேரம் 10 நிமிஷம் பாரு. விளையாடாத என்று சொல்லுவதை விட விளையாடு, ஆனா 1/2 மணி நேரத்துக்கு போன கொடுத்துடணும். இதான் சிறந்த பேரண்டிங். நீ செய்யாதன்னு சொன்னா அதை உனக்கு பின்னால போய் செய்வான். இன்னைக்கு தெரிஞ்சு செய்யறத தெரியாம செய்வான். அந்த வாசகத்தை தொடர்ந்து ஒண்ணு சொன்னாங்க, இதை செஞ்சா இதை தரேன்னு சொல்லி பழகு. இங்க பாரு, நல்லா கரெக்டா ஓது, இந்த மாசம் நான் வாங்கி தரேன், அது சான்ஸ் இல்லை, அப்படி சொல்ல மாட்டாங்க. நல்லா படி, உனக்கு இந்த மாசம் இதை வாங்கி தரேன் நான். எங்க சிரிக்கலாம் இல்லை, அப்படி சொல்றதே இல்லை யாருமே. நாம தான் மாசத்துல 15 நாள் வீட்டுக்கு ஆள் அனுப்பி வராத பிள்ளைய வாங்குறோம். காலையில சாமா இன்னும் கொஞ்ச நாள் போனா ஹாஸ்டல் ஒன்று ஏற்பாடு பண்ணி காலை ஃபஜ்ர் மாசாக்கு வர வேண்டிய பிள்ளைங்க படுக்க வச்சுக்கலாம். டெய்லி 3 பிள்ளைங்களை வீட்டுக்கு அனுப்பி வான்னு சொல்ல வேண்டியதா இருக்கு. அப்ப இதை செஞ்சா இதை செய்யறேன்னு சொல்லு. டிவியை பார்க்க கூடாது, ஹோம்ஒர்க் முடிச்சு டிவியை பாரு. உன்னுடைய வேலையை முடித்து விட்டு இதை செய், அதுக்கு மேல வெளியே போகாத. இதை கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு அதை செய். இந்த வார்த்தை இருக்கிறது, இது முதிர்ச்சியான வார்த்தைகள், தாக்கத்தை ஏற்படுத்தும். நான் ஒண்ணும் இல்லை, என்னோட அனுபவத்தை சொல்றேன். நான் என்னோட சிறுபிராயத்தில் நான் மதரசா போற வரைக்குமே சரி, நான் படிச்சது ரொம்ப ஸ்கூல் லைஃப் ரொம்ப கம்மி தான். என் நினைவு தெரிஞ்ச காலம் முதல் கொண்டு நான் மதரசாவிற்கு செல்கின்ற அந்த முன்னாடி நாள் வரைக்கும் எங்க வீட்டுல எங்க அம்மா சொல்ற ஒரு ரூல்ஸ் என்ன தெரியுமா, 4 பிள்ளைக்கு ஒரே ரூல்ஸ் தான். காலையில எந்திரிச்சு ஃபஜ்ர் தொழுதுட்டு யாசின் ஓதனாதான் ஸ்கூலுக்கும் போகணும், கிரவுண்டுக்கும் போகணும். நீ வீட்டுக்கு வந்தவனே மகரீப் தொழுதுட்டு வாக்கியா ஓதி ஒரு ஐன் ஓதனாத்தான் உலக கல்வி படிக்கணும். அது அன்னைக்கு ஆனுவல் எக்ஸாமா இருந்தாலும் சரி, மந்த்லி எக்ஸாம்னாலும் 4 நாள் லீவ் போடுறானு, கிளாஸ் டெஸ்ட்னா 5 நாள் லீவ் போடுறானு. அப்ப என்ன நம்பிக்கை கொடுத்தாங்கன்னா, நீ காலையில் ஓதுகின்ற யாசீன் உன்னுடைய வாக்கியாவும் தான் உன் வாழ்க்கையை பிரகாசப்படுத்தும். அல்லாஹ்வுடைய கிருபையினால கொஞ்ச நாள் ஸ்கூல் படிச்சாலும் அல்லாஹ் ஆளுமை அதை பற்றி நான் நல்ல விளக்கங்களை கொடுத்தான். அந்த பிள்ளைக்கு என்ன சொல்லணும்னா, இதை செஞ்சுட்டு இதை செய், இதை முடிச்சுட்டு வெளியே போ. உன்னை செய்யாத என்று சொல்வதை விட அதை எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லிக் கொடுங்க. லாஸ்ட் 3 பாயிண்ட். 4வதா ஒண்ணு, இன்னைக்கு அது இல்லவே இல்லை.
தஃபன் கஃபன் தான் அது இன்னைக்கு. ரொம்ப அற்புதமா சொன்னாங்க, உங்க பிள்ளைகளுக்காக வேண்டி நேரம் கொடுங்க. குழந்தையா இருந்தாலும் சரி, பெரிய பையனா இருந்தாலும் சரி, எங்க நேரம் கொடுங்கன்றது அர்த்தத்தை புரிஞ்சு எப்படி தெரியுமா? நாங்க லேப்டாப் நோண்டிக்கிட்டே பேசிதான் அந்த பிள்ளைகிட்ட, போனை நோண்டிகிட்டே பேசுறாரு, அந்த மாதிரி போன்லயே பார்த்துட்டு இருக்கிறான். சொல்லுங்க அடி, அம்மா 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 சொல்லுமா, பேசாம படத்தை பாருங்க அமைதியா பேசிட்டு இருக்காரு. எந்த ஒரு தாயோ தந்தையோ ஒவ்வொரு நாளும் தன் பிள்ளைகளுக்காக நேரம் ஒதுக்கி அவங்க சொல்ற விஷயத்தை கேட்கிறாங்களோ, ஸ்கூல்ல என்ன நடந்துச்சு, டியூஷன்ல நடந்துச்சு, மாசால நடந்துச்சு, ஆபீஸ்ல நடந்துச்சு, ஜாப்ல நடந்துச்சு, எங்க என்ன நடந்துச்சுன்ற முழுசா உள்வாங்குறாங்களோ, அந்த பிள்ளைகள் ஒரு நாளும் தாய் தந்தைக்கு தெரியாமல் ஒரு தவறு செய்ய மாட்டாரு. எதை செஞ்சாலும் முதல் தாய் தந்தை வந்து சொல்லுவாங்க. நேரம் ஒதுக்கணும், எல்லா வேலையும் விட்டுட்டு பேசணும். நான் பாத்திரம் கழுவிட்டே பேசினாங்க, நான் போன் நோண்டிட்டே பேசினாங்க, இஷா தொழிட்டு வரமோ இல்ல, அவர்களுக்காக நேரம் எடுத்து உங்கள் 24 மணி நேர வாழ்க்கையில் அவர்களோடு அமருங்கள். எத்தனை வயசானாலும் பரவாயில்ல, ஒரு ஃப்ரெண்டா உட்காருங்க, ஒரு டீச்சரா உட்காருங்க, அண்ணன் தம்பியா உட்காருங்க. ஒவ்வொரு தாய்க்கும் இதுதான், உட்கார்ந்து கொஞ்ச நேரம் அவங்களோட பேசணும். அவர்களோடு பேசுகின்ற பொழுது அந்த பிள்ளைகள் ஆளுமை திறன் படித்த பிள்ளைகளாக உருவாராங்க. அத்தா அம்மாவுடைய கேர் ஆஃப்லயே இருக்கணும். நான் அடிக்கடி பிள்ளைங்களே சொல்லுவேன், ஃபாரின்ல உங்க அத்தா இருந்தாலுமே கூட பேச முடியாத தருணம்னா கூட டெய்லி நீ ஆடியோ போடு. இதே தந்தைமார்கள் சொல்லுவது உண்டு, தினந்தோறும் உங்கள் பிள்ளைகளிடத்தில் பேச முடியலனாலுமே கூட டைம் ஒத்து வரனா கூட ஆடியோ போடுங்க. ஏன்னா ஆடியோ வந்துருச்சு அப்புறம் என்ன, இந்த மாதிரி சாப்பிட்டியாப்பா, என்னப்பா நல்லா படிக்கிறே கடை, என்ன செய்யறேன்னு, நான் நல்லா இருக்கிறேன், சாப்பிட்டேன், என்ன பண்ணேன், இன்னைக்கு அங்க போனேன், இங்க வந்தேன், நீ என்ன ஸ்கூல் போனியா வந்தியா. நீங்க ஃப்ரீயா பேச ஆரம்பிச்சீங்கன்னா அவங்க மைண்ட்ல உள்ள ஃப்ரீயா வரும். நீங்க ஃப்ரீயா இல்ல ரஃபா டஃபா இருந்தீங்கன்னா அங்க போறதெல்லாம் ஃப்ரெண்டுக்கு தான் போய் சேரும். நீ ஃப்ரெண்ட்ஷிப் சொல்லவே தேவையில்லை, கூட்டிட்டு போய் குழி தோண்டி உள்ளக்கார தள்ளி விட்டு குழி மூடுற வரைக்கும் இருக்கானு கூடவே. ஒருத்தர் நாசமாக்குறதுக்கு என்னெல்லாம் வேலை செய்யணுமோ அதெல்லாம் செய்யணும் தான் நண்பன் இன்னைக்கு உள்ள காலத்துல. அதனால தாய் தந்தையுமாக நீங்கள் நண்பர்களாக மாறிவிட்டால் அங்க பிரச்சனையே கிடையாது. கடைசியா 2 பாயிண்ட். ஒன்னு சொன்னாங்க, பி ஏ குட் ரோல் மாடல். நல்ல ரோல் மாடலா இருக்கு. உதாரணமா எப்படி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், லிம தகூலுன மா லா தஃஅலு. நீங்களே செய்யறது இல்லை, அதை ஏன் பிள்ளைக்கு சொல்றீங்க? நீங்க செய்ய மாட்டீங்கன்னு உங்களுக்கு தெரியும், ஆனா பிள்ளைங்க என்ன சொல்றீங்க? அது ஒரு காலம் பிள்ளைகளை செய்யவே மாட்டார்கள். ஏடா நான் ஃபஜ்ர் தொழுவேன் இல்லையா, நீ ஏன்டா பாக்குற, எஞ்சி மாசாக்கு போட, வீட்டுல வரதுதான். நான் ஓதனா ஓதாட்டியும் உனக்கு என்ன, நீ எஞ்சி மாசாக்கு போ, அது நடக்கவே நடக்காது. நாம எப்படி இருக்கிறோமோ அதுவாகத்தான் பிள்ளைகள் 60% உருவாகிறாங்க. மத்ததான் எஜுகேஷன், மற்ற நண்பர்கள் தான். 60% பெற்றோரை பார்த்து அவர்களை படித்துதான் பிள்ளைகள் உருவாகிறார்கள். அப்ப நாம முதல்ல ஒண்ணு செய்யணும். நாம ஃபஜ்ருக்கு வந்தா அவங்க ஃபஜ்ருக்கு வருவாங்க. நாம கெட்ட வார்த்தை பேசாம இருந்தா அவங்க கெட்ட வார்த்தை பேசவே மாட்டாங்க. புள்ள கெட்ட வார்த்தை பேசுதுங்க, கெட்ட வார்த்தை பேசலங்க, கெட்ட வார்த்தை பழகிச்சு. எங்க பழகுச்சு? அத்தா மாட்ட தான். பேசிக்கும் போது 6ஆம் களிமா ஆரம்பிச்சு 62ஆம் களிமா வரைக்கும் ஓதுனா குழந்தை பால் குடிச்சுட்டே பாக்குது. ஓஹோ நல்ல வார்த்தை போல தெரியுது, எல்லாம் எங்க அம்மா அப்பா சொன்ன வார்த்தை, இதெல்லாம் நானும் பேசுறேன். சகஜமா நடக்குது. இவரு பையன் முன்னாடி பத்த வச்சு அவன் குடிக்கிறாரு, ஸ்மோக் பண்றாரு, நாளே அவன் கஞ்சா குடிக்கிறான். இது உண்மை. தந்தை ஒரு தவறு செய்தால் ஒரு படி மேலாக பிள்ளைகள் 2ஆக செய்வார்கள். நீங்க நல்லது பண்ணீங்கன்னா உங்களுக்கு மேல 2 மடங்கு அவன் நல்லது பண்ணுவான். ஒரு 3 நிமிஷம் வெயிட் பண்ணி முடிச்சிடலாம். அதனால நாம என்ன செய்யணும்னா, எதை பிள்ளைகளுக்கு சொல்கிறோமோ அதுவாக நாம் உருவாக வேண்டும். கடைசியா ஒரு பாயிண்ட் சொல்லுவாங்க, உங்கள் அன்பையும் தியாகத்தையும் வெளிப்படுத்தி காட்டுங்க. நம்ம லைஃப்ல என்ன பிரச்சனை தெரியுமா? இந்த விஷயத்துல தாய்மார்கள்லாம் உஷாரு. வாழ்க்கையில் என்ன பண்ணங்கிறத பிள்ளைன்னு சொல்லிடுவாங்க. நான் அவ்வளவு கஷ்டப்பட்டு பெத்தெடுத்தேன், 9 மாசம் பெத்தோடு வளர்த்தெடுத்தேன், நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா, நீ அப்படியே இப்படி. ஆனா தந்தைமாக மைனஸ் என்னன்னா, பிள்ளைகள் மீது எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார்கள், அவங்களுக்காக எவ்வளவு தியாகம் செய்தார்கள், எவ்வளவு தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார்கள் என்பதை சொல்லுவதே கிடையாது. ஒரு பையன், ரொம்ப லக்ஸுரியான பையன் ஒருத்தர், ஒரே ஒரு நாள் கூப்பிட்டு ரொம்ப ஆடம்பரமா செலவு செய்யற பையன், ஒரு நாள் அவங்க அத்தாட்ட சொல்லி, ஹாஜியார் இது மாதிரி நீங்க என்ன சாப்பிட்றீங்களோ, உங்க கொய்த்துல இருக்கும்போது என்ன சாப்பிட்றீங்களோ அந்த போட்டோ அனுப்பிச்சு வைங்கன்னு சொன்னேன். வேற பெரிய அட்வைஸ் எல்லாம் இல்ல.
அவர் அங்க ஷேக் வீட்டுல கொடுத்துருக்கிற அன்னைக்கு காலை டிஃபன் சாப்பாடுடைய மிச்ச சாப்பாடு போட்டு அனுப்புனார். அதை காமிச்சு 5 நிமிஷம் தான் பேசுறேன், அவன் வாழ்க்கையை மாறி போச்சு டோட்டலா. அதனால என்ன செய்யணும்னா, நாம் அவர்களுக்காக செய்த தியாகத்தை சொல்லி காட்டணும், அவன் மேல நம்ம எவ்வளவு அன்பு வச்சிருக்கோம் வெளிப்படுத்தி காட்டணும். அப்பொழுதுதான் அவர்கள் வாழ்க்கை முழுவதுமாக மாறும். சொல்லிக் கொடுத்தான் அல்லாஹ்வுடையார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே. எனவே நாம் இது போன்ற ஒரு விஷயங்களை உருவாக்கி கொள்ள வேண்டும். இது வெறுமனே 1 மணி நேரத்தில் மட்டுமே பேசி முடிக்கின்ற தலைப்பு அல்ல. சில காலங்கள் கைகூடி வருகின்ற பொழுது நாம் இதை முழுமையான முறையில், ஒரு குழந்தை வளர்ப்பு என்பது ஒரு நீளமான டாபிக். இன்னைக்கு ஒரு சைக்காலஜிக்கல் ரீதியாக, மார்க்க ரீதியாக, அதே போல இன்னைக்குள்ள காலத்து அடிப்படையில் ஒரு அறிஞர் பேசும்போது சொல்றாரு, இன்னைக்குள்ள பேரண்ட்ல உள்ளவங்க எப்படின்னா 2000கள் 900களில் உள்ளாத 1990 2000 2010 சந்திச்சவங்க. ஆனா இன்னைக்கு வளரக்கூடிய பிள்ளைகள் 2024 உள்ளவன், அவன் சிந்தனையை கூட இவளால் எட்ட முடியல. அவன் என்ன யோசிக்கிறான் என்பதை கூட இவர்களால் புரிய முடியாத காலம். அது எந்த ஏஜா இருந்தாலும் சரி. அதனால என்னவாகுதுன்னா, அவங்க உன்னை சொல்ல வந்து இவன் உன்னை தப்பா புரிஞ்சு, இவங்க தப்பா புரிஞ்சு வெளியேறக்கூடிய காலம். முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா, நம்முடைய தந்தைமார்கள், தந்தையோடைய தாத்தா காலம் எப்படி இருந்துச்சுன்னா, தந்தையின் தாத்தா 2 பேருமே ஒரே வயல் வரப்புல ஒன்னா நடந்துகிட்டே பேசினான். அதனால அவர் என்ன சொல்ல வர ஆளுங்கிற தந்தைக்கு புரிஞ்சிச்சு. ஆனா காலம் என்ன ஆயிடுச்சுன்னா, இன்னைக்கு எல்லாம் ஃபிளைட்லயும் ட்ரெயின்லயும் ஸ்மார்ட் போன்லயும் போற காலங்கள். அதனால தந்தை என்ன சொல்ல வராரோ, ஒரு தாய் என்ன சொல்ல வராங்கன்றது பிள்ளைகளுக்கு அது சரியாக கம்யூனிகேட் பண்ணி போய் சேர மாட்டேங்குது. அதனாலதான் பிள்ளைகள் அதிகமான நேரங்களில் அந்த பேச்சுக்களை கட்டுப்படாமல் போவதற்கு காரணம், அவர்கள் வாழ்வை உலகை புரிந்து கொள்ளாமல் பேசுவதுதான் காரணம். எனவே நாம் நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் கொடுத்திருக்கின்ற மிக பொக்கிஷமான அமானிதமான விஷயங்களில் ஒன்று அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய இந்த குழந்தை என்ற பாக்கியம். அது ஏதோ அல்லாஹ் கொடுத்தது பாக்கியம் என்பதை போல அது வாழ்வில் ஒரு விதமான சோதனை. அந்த வாழ்க்கையில் நாம் சரியான முறையிலே அவர்கள் காலத்தில் அவர்களை சரியான முறையில் வளர்த்து அவரை நல்ல நிலைமையில் உருவாக்கிவிட்டு, நாம் இல்லாத காலத்திலும் கூட அல்லாஹ்வுக்கு பயந்த அடியார்களாக, உலகத்துடைய பார்வையில் நல்ல இடத்தில் உள்ள மக்களாக இருக்க வேண்டும் என்பதற்கு நாம் மிகப்பெரிய பங்களிப்பை கொடுக்க வேண்டும். நாம் ஒரு வாகனம் வாங்குறதுக்கு, சம்பாதிக்கிறதுக்காக கொடுக்கிற அந்த ஒரு முயற்சி எஃபோர்ட்டை கூட, அந்த ஒரு சக்தியை கூட பிள்ளைகளுக்காக கொடுக்கறது கிடையாது. எனவே பிள்ளைகளுக்காக நேரங்களை கொடுக்க வேண்டும், அவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும், அவர்களை ஊக்கப்படுத்த வேண்டும், சரியான வழிகாட்டுதல் செய்ய வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டி இருந்த பாதையில் பிள்ளைகளை உருவாக்கிவிட்டு, நம்ம மௌத்திற்கு பின்னால் நமக்காக கரம் ஏந்தி மன்னிப்பு தேடக்கூடிய பிள்ளைகளாக, நம்மை நினைத்து நினைத்து அழுகக்கூடிய பிள்ளைகளாக, நமக்காக நன்மை எத்தி வைக்கக்கூடிய பிள்ளைகளாக உருவாக்கி விட்டு செல்ல வேண்டும். வல்லரஹ்மான் நம் அனைவருக்கும் அப்படிப்பட்ட அழகான பொக்கிஷமான குழந்தை நசீபாக்கி தருவானாக. யாருக்கெல்லாம் அல்லாஹ் குழந்தை நசீபாக்கி தந்திருக்கிறானோ அந்த குழந்தைகளை சாலிஹாக, நல்ல திறமை உள்ள மக்களாக, அவர்களை வருகாலத்தினுடைய சிறந்த சந்ததிகளாக, அதே போல மௌத்துக்கு பின்னால் சிறந்த உபகாரிகளாக அல்லாஹ் அவர்களை ஆக்கி தருவானாக. ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கின்ற பாக்கி நசீபாக்குவானாக. மரணிக்கின்ற பொழுது கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லி வண்ணமாக மரணம் எய்தக்கூடிய அழகான தௌஃபீக் அல்லாஹ் தந்தல் புரிவானாக. வாஹ்ரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கூல் ஏர் சர்வீஸ். எங்களிடம் ஏசி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் சிறந்த முறையில் சர்வீஸ் செய்து தரப்படும். கான்டாக்ட் அய்யூப் கான் 9751827872, எருமப்பட்டி, நாமக்கல்.